கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை, பூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய, மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய், ஆவாவென்றாராய்ந்து கீழ்வாரும் ஒரு பாசனம் போட்டி போட்டு ரொம்ப ரசம். கீழ்வாரும் வெள்ளன்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனான். வெள்ளன்றுன்னா வெள்ளன்றது போது பிடிச்சது. அதான் இதே ஒரே கேள்விதான். போது எழுப்புற போது பிடிஞ்சு போச்சான்னு கேட்குறா உள்ள இருக்கிறேன். நான் இங்கே உபன்யாசம் போய் படுத்துட்டேன்னா அடிச்சு போட்டா வயசாகிறதுக்கு கிடையாது, ரொம்ப சிரமம் வருது. படுத்துட்டா சரியா 3:30 எனக்கு கண் முடிச்சு விடு. எங்க கைக்கு இருக்கிறாள் அதுக்கு முன்னாடி எழுந்துருவா. அவள் லைட்டு போடணுன்னே அதுக்கு முன்னாடி மணி என்னன்னு கேட்டு பார்த்து மணி சரியா போடுறேன். உடனே சீதா மாட வேண்டியதான் அது. அப்படி அது வரலும் மத்தியானம் 2 மணிக்கு தான் சத்தப்படுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது மறுபடியும் நான் சரியா இருக்காரியம். இந்த மார்கழி மாசமே இருந்தா அந்த உடம்பு சுறுசுறுப்பா இருக்கு. சரியா சாயங்காலத்துல காலாத்தீத ஆட்சி பிரதானம் பண்றது இல்லை. சாயங்கால திருவாரூர் ஒழுங்கா இருக்கு. அப்போ நடக்கும் கொஞ்சம் விளம்பிச்சு. அந்த மாதிரி அந்த பொண்ணு போது பிடிச்சது அடையாளம் என்னன்னு கேட்டேன். அந்த சம்சார எல்லாருக்கும் போது ராத்திரி ரொம்ப நீண்டு தானே பணம் சம்பாதிக்க முடியாது போடுறதுன்னு அவ வேண்டாம். ஆனா பகவத் திருஷ்டியில் ஈடுபட்டவளுக்கு ராத்திரி வேண்டிருக்கும். ஏன்னா பெருமாள் அனுபவிக்குது. அதனால போது பிடிஞ்சதா ஏன் போது பிடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. போது பிடிச்சதுக்கு என்ன அடையாளம் கேட்கிறார். கீழ்வாரம் வெள்ளன்று இந்த ஆகாச அடிபாகம் வெளுத்து போச்சு. அதாவது அருணோதயம் ஆயிடுச்சு. கிழக்கு வெளுத்துதானே சூரியோதயம் வேண்டியது தானே அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவ சொன்ன போது விடியல. ஆனா வழக்கு கிழக்கு பாகம் வெளுத்திருக்கேன்னு சொன்னா உங்க முகம் சந்திரமண்டலம் போட்டு இல்லையோ திங்கள் திருமுகத்தை சேழையார். உங்க முகத்தை சந்தன போடுறது இந்த காந்தி பட்டு கழகம் வெளுத்து போச்சு. அப்படின்ற அது நீங்க அந்தண்ட போங்க அங்க வெளுப்பிறாரு. ஆனா அத்தனை பெண்களும் இங்க தூங்கிட்டு இருக்கா தவிர மற்ற பெண் எல்லாரும்
அப்படி முகத்தால பார்க்கிற போது இத்தனை காந்தி, இந்த பெண்களுடைய முக காந்தி முழுக்க அதுல பட்டுதான் எல்லாம் வளர்த்து போச்சு இல்லையா? ஏன்னா இப்ப எல்லாம் என்ன பண்ற, ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நல்லிருளாய். இப்ப சூரியன் உதிக்கலையே ராத்திரி எல்லாம் கஷ்டப்படுறா, இப்படி பார்த்துட்டு போலாம். நீயும் ஏன் ராத்திரி எல்லாம் ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேடி ஓர் நீளிரவாய் நீண்டதால். இந்த தூக்கம் வராதவளுக்கு ராத்திரி நீண்டு போறான். தூங்குறவனுக்கு இதுக்குள்ளே போது ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவார். ஐயா தூக்கம் வராதவள் இல்லையா, இன்னுமா சூரியன் வரல, இன்னும் சூரியன் வரலன்னு சொல்லி இப்படி வெஞ்சுடரில் தானடுமால் வீங்கிருள் நின்று நுண்துளியாய் அஞ்சுடர வெய்யோன் அணி நடந்து தோன்றாதால். சூரியன் தேர ஓட்டுன்னு இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது வரல. மனசாவது கொஞ்சம் ஒத்துழைச்சுதான் தேவையில்லை. மனசு என்ன பண்றது, அது இத்தனை விஷயங்களுக்கு போறது. மனசு ஒத்துழைச்சதுன்னா யாரா ஒருத்தர் நமக்கு அனுகூலமா இருந்தா தேவை. எல்லாம் வீட்டுல அனுகூலம் பிரதிகூலமா இருந்துருக்குன்னா யாரும் ஆத்மதியானாலும் ஒரு அனுகூலமா இருந்தா தேவை. இன்னும் ஒரு டசன் நாத்தனர், ஒரு டசன் மச்சன்கள், மாமனார் மாமியார், இத்தனை பேர் உபத்திரம் பண்ற போது ஆத்துக்கார் ஒருத்தர் அனுகூலமா இருந்துட்டா போகும், எல்லாத்தையும் சமாளிச்சுதான். இவன் கை விட்டா வாழாரும் இன்னும் பைத்தியம் சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரியா பெருமாளும் வல்லையே. நீயும் பாங்கல்லைகான் நெஞ்சமே நீளிரவும் கல்பாகாராம் கதமு பினிஷாம் ஆவிபாதம் விஷேகே ஹம்ச சந்தேஷம். ஒரு வருஷம் தொலைஞ்சு போச்சு, ₹1,00,000 2,00,000 பெருவாள் வருஷத்துக்கு தொலைஞ்சு போச்சு. 4 நாள் பார்த்தா தெரியல, தொலைஞ்சு போச்சுவே. சரி தொலைஞ்சே போட்டு கிடைக்காது. அப்புறம் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் 6 மாசம் கழிச்சு இந்த வீட்டுல திருடு போன சொத்தெல்லாம் கிடைச்சு விடுது. பலார போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னா இந்த சொத்து தொலைஞ்சு போச்சுன்னு இடம் தெரியாது கொடுத்தோம் இல்லையா? அப்புறம் நிம்மதியா தூங்கினா. அது தொலைஞ்சு போன சொத்து இருக்கணும் தெரிஞ்சாவிட்டு அது கைக்கு வரலையே அதுல இருந்து தூங்குறதே கிடையாது. சீத்தை தொலைஞ்சு போட்டாலும் ராமன் கொஞ்சம் நிம்மதியா இருந்தான் நடுவுல. அப்புறம் லங்கையில சீத்தை எதுக்கான சமாச்சாரத்தை ஹனுமன் சொல்லி கேட்டாவிட்டு எப்ப போகிறோம் சீத்தை எப்போ அது ரொம்ப கல்பாகாரம் கதம் ஒப்பிதான் ஆவிபாதம் விஷேகே. அந்த ஹனுமன் சொன்னதான வார்த்தையை கேட்டு சீத்தை தெரிஞ்சுட்டாள்னு அன்னைக்கு ராத்திரி தூங்கவே இல்லையா ராமன். அப்படி அது போல ஓயும் பொழுதுந்தி ஊழியாய் நீண்டதால் காயும் கடும் சிலையன் காகுத்தன் வாரானால் மாயும் வகையறியேன் வல்வினையேன் பெண் பிறந்த. இங்கதான் எல்லாரும் கவனிக்கணும். நான் பெண்ணா பிறந்துட்டேன், எனக்கு மனசுல கஷ்டம் இருந்தா பிராண விடலாம் கூட, அது கூட எனக்கு சுவாதந்திரம் இல்லையேன்ற. யாரு பெண் சொல்ல, பெண்ணா வேஷம் போட்டவள் சொல்ற. யாரு நம்ம இவர் பெண்ணா பிறக்கல சொல்லுச்சே. வல்வினையேன் பெண் பிறந்து, வல்வினையன் திடமான பாபத்தை பண்ணி பெண்ணா பிறந்திருக்கேன். ஸ்திரியோ வைசியா ததா சூத்ரா. ஸ்திரியா பாப ஜென்மாக்கலையான முதல்ல பெண்கள் தான் எடுத்திருக்கேன். நீங்களாம் கோச்சு கூடாது. அவர்ல காலேஜ் சொல்லி ஒரு மாமி ஆழ ஆரம்பிச்சுட்டா. அவளை பாப்ப ஜென்மாக்கள் எடுத்திருக்க. அதுக்கெல்லாம் காரணம் விவரிக்க வேண்டாம். ஆனா அவதான் புண்ணியாத்மாக்கள். இன்னைக்கு தர்மத்தை நிலைநாட்டுறோம் அவதான். அது ஸ்லோகம் ஒன்று எடுக்கிறாரு மகாபாரதத்துல இருக்கிறது. நாசானாம் ஆகரஹா குரோதா. சர்வநாசத்துக்கு காரணம் கோபம். கோபம் வந்து விட்டுனா போட்டு உடைச்சு எல்லாரும் அடிச்சு கிடிச்சு விட்டுருவோம். சர்வநாசம் எல்லாரும் தேசியா பண்ணுவோம். நாசானாம் ஆகரஹ குரோதா ஆஷா பரிபவாகரஹா. மனுஷனுக்கு பரிபவம் பண்ணணும்னு ஆசைதான் காரணம். ஆசையாற்றணும். ஆண்டிக்கு வந்து அரசனும் புல்லுதான் சொல்றது. ஆசை இல்லைன்னா இப்ப எனக்கு கூட ஆசை இருக்கிறதுனால்தான் நான் தெருவுடைய செல்வ பிள்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு கேட்கணும். செல்வ பிள்ளைன்னா லட்சுமி சொன்னா பிரகலாத் பிரகலாத் இங்க சங்கல்பத்துக்கு போயிருந்தேன். காட்சி கொடுத்து ஒரு 2 மாசம் சங்கல்பம்னா அங்க திருடு கொடுத்து ஏற்கனவே அந்த கிரீட்டம் வெள்ளி கிரீட்டம் தான் சாத்தியா தங்க கிரீட்டம் பண்ணுன்னா சிவபெருமாளுடைய பத்னி பெருந்தேவி தாயார் அவளுக்கு போய் வெள்ளியில கிரீடம் போட்டா என்ன பண்றதுன்னு வந்து இன்னும் உடனே பெருமாள் சங்கல்பிச்சார். அந்த வருஷத்துல 3/4 கிலோ கொஞ்சம் குறைச்சல் கட்டியா அதை என்ன பண்ணும். இதுக்காக தான் உங்களுக்கு கேட்குறேன். நீங்க கதை கேட்கறது வரணும் இல்லையோ, படம் கொடுக்காம போனா கூட கதை கேட்கறதுக்கு வரும். கதை கேட்கறது இருக்கா அப்படின்னா பெருமாள் கிட்ட உங்களுக்கு ஆசக்தி வரும்படியா பண்ணணும் ஒரு ஆசை. இது ஒரு ஆசை தானே. அதுல இந்த ஆசா பரிபவம் பண்றதுதான் காரணம் ஆசைதான். ஆனா நீங்க பெருமாள் கிட்ட பிரீத்தியோட வரதோ, நான் உங்ககிட்ட பிரீத்தியோட இருக்கிறதோ, இதெல்லாம் வேற எந்த பிரயோஜனத்துக்காகவும் இல்லை. கேவலம் பகவத் பக்தி பகவத் கதாசிரவணத்திற்கு ஆசைதான். இது லோகத்துல மற்ற விஷயங்கள். பூர்வார்த்தம் போட்டோம். வியாதினாம் ஆகரஹா தோயஹா ஆகரஸ்தோயம். சர்வ வியாதிங்கானும் தீர்த்தம் இதெல்லாம் சொல்லல. தண்ணீரெல்லாம் எல்லாம் காய்ச்சி குடிக்கணும். வியாதி இது ஒண்ணு எல்லாருக்கும் அனுபவத்தில். அப்புறம் இன்னொன்னு அது இன்னைக்கெல்லாம் கோச்சிக்காம இருக்கணும். பாபானாம் ஆகரஸ்திரியா வாய் மாயும் வகை மகே இப்படி சொல்லிட்டு மகாபாரதத்துல அப்புறம் பெண்களை பத்தி ஸ்தோத்திரம் மட்டும் தான் ஒரு அத்தியாயம். முதல்ல பெண்களை பத்தி வச்சுட்டார். அது ஒரு பெண் கோச்சு விட்டார். அதுக்காக என்ன ஒரு அத்தியாயம் தான் பெண்களுடைய உயர்வையெல்லாம் படுத்தி சொல்றாரு. கடைசியில பெண்களால் தான் எல்லாம் ஆபஸ்தம்பர் சொல்றார். மற்ற தர்மங்கள்லாம் பெண்களை கேட்டு கட்டுவோம். இல்லாட்டா அந்த ஊர்ல இருக்க பழைய காலத்து சச்சூத்ரால கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
தர்மங்கள்லாம் பெண்களை கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு அவ டக்குன்னு சொல்லுவா. யாராருக்கு எத்தனை நாள் தீட்டு அது இதுன்னா அவ சொல்லுவா. இவ தர்மசாஸ்திரம் பரட்டிட்டு இருப்பான். ஒரு சமயம் என்னாச்சு, தெரிஞ்ச அனுபவம். ஒருத்தருடைய தாயார் பகவத்துக்கு விட்டார். அந்த தாயாருக்கு தகப்பனர் மாதாமன் ஸ்ராத்தம். அந்த ஸ்ராத்தம் தீட்டலாட்டும் அப்படின்ட்டு அது என்னாச்சு, அந்த 10ஆம் நாள் தசாஸ்திரம் பண்ணிட்டு அப்புறம் ஏகோதிஷ்டம் பண்ணிட்டு மாதாமனுக்கு ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமியை நிமித்தம்னு சொல்லியிருந்தார். அந்த சுவாமி என்ன பண்ணா, அவள் ஆற்றுல போய் சமாச்சாரம், அவள் உடம்பு சரியாக படுத்திருந்தாப்போ நான் அங்கே நிமித்தனத்துக்கு போகிறேன். அது 12ஆம் நாள் சப்தீகரணம் ஆன உடனே நிமித்தம் தான் சொல்கிறா, நான் போகிறேன், நீ தடை பண்ண வேண்டான்னு சொன்னேன். அவள் ஜுரத்தோடு படுத்துருக்கா. அப்போ சொன்னேன், அது எப்படி மாதாமகனுக்கு 12ஆம் நாளாக பண்ணுறது, ஏகோதிஷ்டாமனே பண்ண வேண்டாமோ அப்படின்னா அப்படி ரெண்டு பைத்தியமா இருக்கு. எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. அவாட்டில் அவள் அம்மா போட்டா சப்தீகரணம் போனா பண்ண அப்படிதான் பண்ணா. அப்புறம் அவள் அப்பா போட்டா சப்தீகரணம், அப்பா அம்மா போனா அப்படி, மாதாமன் போனா சப்தீகரணத்துக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படின்னு அந்த பெண் பிள்ளை சொன்னார். அப்புறம் அவர் சொன்னார், வாத்தியாரே பெரிய மகா வியாபகரா இருக்கார், அந்த கைங்கரியம் பண்றவரும் மகா தர்மசாஸ்திரிக்கர், நீ இந்த மாதிரி சொல்றேன்னு. அவளாம் பெரியவாளா இருக்கலாம், ஆனா பண்றது தப்பு அப்படின்ட்டு வா சொன்னான். உடனே அவர்கிட்ட போய் சொன்னேன். ஏன்னா நான் நிமித்தம் இருக்கு அத அந்த அவர் சொன்னார். உடனே நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், நிமித்தம் இருக்கு சொல்லி அவர் உடனே மேற்பாக சுவாமி கிடையாது செஞ்சார். அவ சொல்றதுதான் சரி, சப்தீகரணத்துக்கு முன்னாடிதான் மாதா பிதாக்களா இருந்தா, இது ஒரு தர்மசாஸ்திரம், மாதா பிதாக்களா இருந்தால் அவளுக்கு மட்டும்தான் சப்தீகரணம் பண்ணிட்டு பண்ணுமே தவிர மாதா பிதாக்களுக்கு முன்னாடியா இருந்தா அவளா ஏகோதிஷ்டானே பண்ண வேண்டியதான் அப்படின்னு அவ சாஸ்திரத்தை சொன்னான். அந்த மாதிரி அவளுக்கு அவ்வளவு தர்மசாஸ்திரம் அவளுக்கு தெரிஞ்சு. அப்படி நீங்க சூரியன் உதிக்கலையா உதிக்காத கழகத்துக்கு பார்த்ததுனால உங்க முககாந்தி பட்டு வெளுத்ததை தவிர அதுவா வெளுக்கல. சரி, வேற உதாரணம் சொல்லுங்க. எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தனான். அந்த சிறுவீடு பெருவீடுன்னு, சிறிய விடுதலை பெரிய விடுதலை. அது பாருங்க, வேஷம் போட்டா அதுக்கு வந்தாலும் வேஷம், குறிகார் வேஷம் போட்டு நடுவில் தாட் போட்டு இங்கிலீஷ்ல பேசினாங்க. இந்த காலத்து குறிகாரெல்லாம் இங்கிலீஷ்ல பேசலாம், ஏன்னா ரேடியோ கூட எல்லாம் கேட்டு இருந்தேன். பழைய காலத்து குறிகார் வேஷம் போட்டா இங்கிலீஷ் பேசலாமோ? கொச்ச பாஷை தான் பேச இல்லையா? எந்த வேஷம் போடுறாலும் அந்த வேஷத்தை இருந்தாலும் பேச. இப்ப பெரியாழ்வாளுடைய பெண் பிள்ளையா இருந்தா அக்னிஹோத்திரத்துக்கு பூர்வாங்கம் இது, உத்தராங்கம் இது, அதுக்கு அந்தரங்கம் இதுன்னு சொல்ல வேண்டியவள். இவள் இறைச்சியா வேஷம் போட்டதால அதெல்லாம் மறந்துட்டு இந்த மாடுகள் கறக்கிற விஷயம், அது எப்படி அந்த விஷயங்களை நுணுக்கெல்லாம் சொல்ற. பெரியாழ்வார் பெண் பிள்ளையா இருந்து அக்னிஹோத்திரத்துக்கு உள்மானும் புறமானும் அறிந்து சொல்ல வேண்டியவள் இறைச்சியதை பாவத்தை ஏறிட்டு கொண்டு சிறுவீடு பெருவீடு என்று பேசுகிறாளே, இது என்ன மெய்ப்பாடு அப்படின்னு சொல்ற. சிறுவீடு பெருவீடுன்னா ராத்திரிலாம் மாட்டை கட்டிக்கிறோம் இல்லையா, கறவை மாடுல, அப்படியே காத்தால் இருந்து கேட்டா கை காலம் விழுத்து இருக்கும், கை காலம் மடங்கி கிடக்கும். அதுக்காக என்ன பண்ணா, அப்பயே பால் கறந்தா சரியா பால் வராது. அதை அவுத்து விட்டு அது கொட்டாயை சுத்தி புல் இருக்கும், அந்த புல் மேற்கா வேணும், அது கொட்டாயை சுத்தி புல். அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு கை காலம் சுவாசின்னு வந்தோடனே அப்புறம் அதை கட்டி போட்டு பால் கறக்கணும். அதுக்கப்புறம் பால் கறந்தாட்டு காட்டுக்காரன், அந்த காட்டுக்காரன் சாயங்காலம் தான் வரும். அது பெரிய விடுதலை, இது சிறிய விடுதலை. அந்த மாதிரி எருமைகளும் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனான் பெரிய ஆழ்வார் பாடாய் அக்னிஹோத்திரத்தில் உள்மானும் புறமானும் ஆராய வேண்டி இருக்க, அதை தவிர்த்து எருமின் சிறுவீடு பெருவீடுகள் வாசி அறியும்படியான மெய்ப்பாடு என்னே இங்க வைக்கணும். சரி, போனா போட்டு வேண்டார். கொஞ்ச நாள் கழிச்சுன்னா கண்ணன் அங்க பார்த்து போடுவான். மேட்டிள வேதிகள் தலோட வாயிர்கள் வெய்கோள் ஓசம் பெருமாள் அவாழ்வு பண்றோம், அப்புறம் பெருமாள் பார்க்க முடியும். அதுக்காக சீக்கிரம் வரும். எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தனான். அதுக்கு அவர் சொன்ன, சற்றே காலம் தாழ்ந்தாலும் நம் உத்தேச வஸ்து அவற்றின் பின்னே போய்விடும் அப்படின்ற யாரை காண்பது? இவா எந்த வஸ்து தேடோ அது எருமை பின்னாடி போற வஸ்து. அந்த எருமையின் பின்னாடி போற வஸ்து இவ ஆசைப்படுற, அது எருமைக்கு பின்னாடி போறது இவாளுக்கு பின்னாடி போறது இல்லை. அப்படி நமக்கு துர்லபமா இருக்கு, இன்னொருத்தருக்கு அது ரொம்ப சுலபமா இருக்கு. அப்போ அது சொன்ன, சரி நீங்க தான் ஒரு 10-20 பேர் வந்திருக்கோம், மற்ற பேர்லாம் வரலையே, போது முடிஞ்சுதான் எல்லாரும் வந்திருப்பாங்க. மிக்குள்ள பிள்ளாலும் போவான் போகினாரி போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். ரொம்ப ஆச்சரியமான பாசனம். எல்லாரும் வந்துட்டா, நீ ஒத்திதான் முடிச்சு தூங்கிட்டு எல்லா பிள்ளை வந்துட்டா. அப்ப அவள இங்க வரலையார். மிக்குள்ள பிள்ளாலும் போவான் போகினாரி போகாமல் காத்து. அவள என்ன பண்ண, இத்தனை பேர் போய் அங்க நிக்கணுமா, நாங்களாம் எவனு கடைக்கு போறோம், நீ அவளை ஆட்சின் வா அப்படின்னு அனுப்பிச்சிருக்கார். நாங்க தான் சொன்னோம், அந்த பொண்ணு இருக்காளே, இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா அது சொல்றதுக்கு அது முக்கியமா சொன்னோம். கோதுகுலமுடைய பாவாய், இந்த பெண் வந்தாதான் கிருஷ்ணனுடைய அனுகிரகமே கிடைக்கும். இந்த கிருஷ்ணன் கிட்ட அவ்வளவு பக்தி உள்ளவள். கௌதூகலம், அது கோதுகுலம், கோதுகுலமுடைய கோதுகலம், கௌதூகலம் சம்ஸ்கிருதத்துல, அது கோதுகலம். அதாவது
சுவாமி நம்மாழ்வாரை பத்தி அருள் செய்யும் போது ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் யோதிதம், இது நம்மாழ்வாரை பத்தி பாஷம் சொல்வார். அது கிருஷ்ணா தத்துவம், கிருஷ்ண தத்துவம் போல், கிருஷ்ண தத்துவம் போல் என்றதே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு ஆச்சாரியர்கள். அந்த மாதிரி கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கிருஷ்ணான்னா பிரேம, கிருஷ்ண பிரேமி இல்லை, கிருஷ்ண பிரேமமே. பிரேமின்னா உடையவன் வேற, பிரேமம் வேற இருக்கும். பிரேமமே நம்மாழ்வார், அது அப்புறம் விவரிக்கிறேன். அந்த மாதிரி பகவத் பிரேமையே வழி எடுத்துவள். அந்த மாதிரி கோதுகளுடைய பாவாய் திரித்துவ லட்சணங்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்டவள் இருப்ப. அதனால ஒரு நாத்துக்கு நாங்களாம் வரணும். அவள் எல்லாரும் நாங்க யமுனைக்கரைக்கு போறோம்னு சொன்னா அங்க போகக்கூடாது, இவ்வாத்துக்கு வந்துதான் போகணும். போவான் போகின்னாரி போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். அவள்லாம் எதுக்கா தெரியா போறா? வேலைக்காரித்தா போற, ஏன் அவசரமா போவான் என்ன? அங்க போய் ஒவ்வொருக்கா போல. போவான் போகின்னாரி, நீ எதுக்கா வந்தேன்னு? உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ற இல்லையா? இல்ல வரணும் தான் வந்தேன், உங்காத்துக்கு தான் வரணும் தான் வந்தேன். வரதுதான் பிரயோஜனத்தை, வேற ஒன்றும் காரியம் இல்லை. போவான் போகின்னாரி, போவதற்காக போகிறார்கள். ஏன் வருவதற்காக வந்தேன் இல்லையா? வருவான் வந்தேன். இந்த வருவான் வான் வீதி பெற்ற எச்சம். வருவான் உண்பான் சென்றான், உண்பதற்கு சென்றான். அந்த மாதிரி போவான் போவதற்கு. வரணும் தான் வந்தேன் உங்காத்துக்கு அப்படின்னா வரத்தோடு வரணும் காரியம். அது மாதிரி யமுனைக்கரைக்கு போறதே உத்தேசம். அந்த மாதிரியா அத்தியுதமா அந்த அந்த காத்தால் எழுந்தாச்சுன்னா பெருமாள் சந்திக்கு போறதே உத்தேசம். அந்த மாதிரியா இவ்வளவு அந்த யமுனைக்கரைக்கு போறதுதான் உத்தேசம். அப்படிப்பட்டவாளை நாங்கள் திருப்பி ஆச்சு. இந்த யமுனைக்கரைக்கு காத்தால் எழுந்து போறது 3 யாத்திரைக்கு சமானம். இந்த 3 யாத்திரை இருக்கும் இல்லையோ, நம்ம யாத்திரையில 3 யாத்திரை ரொம்ப முக்கியமான யாத்திரை. அது எப்படிப்பட்ட யாத்திரை அப்படின்னு கேட்டா, அக்ரூர யாத்திரை, அர்ச்சிதாதி யாத்திரை, திருவேங்கட யாத்திரை. இது 3 யாத்திரை. திருப்பதியில போறா பெருமாள் செய்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஜெருகட்டின்னு ஒரே நம்ம சொல்லிடுறோம். அதுவும் படி நடந்து போகணும். இப்பெல்லாம் நேரம் மழை பெஞ்சா கூட ஒழுங்காக இப்படிக்கு இதெல்லாம் போட்டிருக்கா. அங்க டிஃபனுக்கு வேண்டிய இதெல்லாம் ஏற்படலாம் பண்ணிருக்கா. தீர்த்தங்க கூட எல்லாம் வச்சிருக்கா. அந்த மாதிரி திருவேங்கடவில் ஏறிண்டு போறதும் அதான் அக்ரூர யாத்திரை. அக்ரூர் என்ன பண்றான்? அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சு. அவன் மகா பாபியான கம்சன் கிட்ட அவன் வேலை செஞ்சிருந்தான். பக்கத்துல மதுரையில இருந்து 8 கிலோமீட்டர் தான் அந்த நந்தகோகுலம். அது வண்டியில போறவனுக்கு 22 கிலோமீட்டர் இருக்கு மதுரை. இந்த குழந்தைய எடுத்துன்னு 28 கிலோமீட்டரா வந்தான்னு சந்தேகம் வந்தது எங்களுக்கு. அப்புறம் நந்தகோபுரனுடைய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில போட்டு ஏதாவது சோர் மார்க்குன்னு பேர். அந்த அரண்மனைன்னு பார்த்தா எதிர்கரையில மதுரை. நீங்க போய் பாருங்க. இந்த வண்டி வரத்துக்காக ரோட்ல வந்தா 22 கிலோமீட்டர். அந்த நந்தகோபுரி திருமாலின்னு பார்த்தா 8. அதுக்கு சோர் மார்க்குன்னு சொல்றாப்போ. சோர மார்க்கு திருநாடும் கொண்டு வந்தானே அந்த வழி. அன்னைக்கு கண்ணு ஓடி வந்தா திடீர்னு ஒரு சந்தில ஒளிஞ்சுட்டா கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எத்தனை குறுக்கு சின்ன தெரியுமா? அதுல திடீர்னு எந்த வீட்டுல ஒழிஞ்சா தெரியும். வண்டி கூட ஒரு எருமாடு கூட போக முடியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன கிடுகிட்டு ஓடி அன்னைக்கு கண்ணு திடீர்னு ஓடி அகம் புக்குன்றாப்புல திடீர்னு ஓடி மடிஞ்சா காற்றில் கடியராய் ஓடி அகம் புக்குன்னு ஏதோ ஒரு ஆத்த ஓடி குறைஞ்சிட்டான்னா கண்டுபிடிக்க முடியாது. அதே போலதான் இன்னைக்கு. அந்த மாதிரி இந்த திருவேங்கட யாத்திரை அக்குரர் இவன் பக்கத்துல நந்தகோபுரத்துல போய் பெருமாள் சேவிக்கணும். அதுக்கு லீவு தரல. அவனே என்ன பண்ணா, நீ போய் கண்ணன் அடிச்சுவான்னு நினைச்சான். கச்சன் பதி மகாபாக பகவத் சம்புஜேக்ஷணே பக்திம் பராகுபகத ஏவமே சச்சிந்தயது. ஒரு ஆத்துல ஒரு ஊர்ல கல்யாணம் 5 நாள் கல்யாணம். ஆச்சாரமா பண்ணுவா, எல்லாருமே சாப்பிடுவா, நல்ல விருந்து பக்ஷணம் நிறைய போடுவா. அந்த ஆத்துல அந்த காலத்துல கல்யாணம்னா பத்திரிகை போடுறது மட்டும் இல்லை. இப்ப பத்திரிகை போட்டு பக்கத்தாத்துக்காரர் கூட பத்திரிகை தபால் தான் போகும். எங்க காலத்துல கல்யாணம் எடுக்கிறது வாங்க கூப்பிட மாட்டேன். அப்படி வாயில முத்து வந்து கொடுக்கும். அந்த கல்யாணம் கார்த்தியா வாய் நிறைய கூப்பிட வேண்டாமோ, அதுக்கு பக்கத்து பத்திரிகை வந்தோம் இல்லையா அப்படின்ட்டு போடணும். பத்திரிகை வந்து நம்ம வாங்கிவிடுவேன். சாப்பிடவில்லை, ஏன்டா பத்திரிகை நான் சாப்பிடவில்லை. உங்க வீட்டுல கல்யாணம் தெரியுமா இல்லையா? தெரியுமான்னு ஏன் பத்திரிகை வந்தோன்னு கேட்டேன். வந்தது நான் பதில் சொல்லிட்டேன். நீ கேட்டு பதில் சொல்லிட்டேன். நீ சாப்பிடுவான்னு கூட்டியோ? பத்திரிகை வந்தாதுன்னு கேட்டேன். சுவாமி நிமந்திரனுக்கு கூப்பிட்டேன். தாயார் தோப்பரா சாத்தம்னா அந்த சுவாமியை சேவிச்சு ஆத்த சாத்தம் வருது. சீபா தீர்த்தம் சேர்க்கணும் தான் கூப்பிடணும். இவர் கொஞ்சம் கர்ப்பம் உள்ளவர். நான் போய் இன்னொருத்தர் மாதிரி வணங்கி கூப்பிடுவேன். அத்தான மஞ்சி வருவோம். எங்க இடத்துல அன்னைக்கு சாத்தம் வர்றதா தெரியுமோ இல்லையோ? நன்னா தெரியுமே. பக்கத்து ஒரு 5-6 மைல் தாண்டி வரும் ஊர். அது ஒருத்தர் தான் சொல்லியிருந்தார். அன்னைக்கு காத்தால் சாத்தம் பண்ற உட்காந்துருக்காரு. 10 ஆச்சு 11 ஆச்சு, வரவே இல்லை. அப்புறம் அன்னைக்கு பட்டினத்துக்கு மறுநாள் சாத்தத்துக்கு பண்ணார். அப்புறம் அவர் போய் சந்திச்சார். ஏன்னா சாத்தத்துக்கு வரலன்னார். எதுக்காக நான் வர்றது? நான் தான் கூட்டையா இருந்தார். நான் தான் கூட்டையா நினைக்கிறேன்.
நீ என்ன கேட்டேன்? சாத்தம் வரும் தெரியுமோ இல்லையோ? தெரியும் சொன்னேன், அவ்வளவுதான். சாத்தம் வருது ஸ்ரீபாத்தியத்தை சேர்ந்து சொன்னிடுவோம். கரெக்டா நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பானு கூட்டா என்ன அப்படின்னு பானு கூப்பிட்டு முடியல. அந்த மாதிரி கூப்பிடல. அந்த மாதிரி அவர் வந்து அந்த காலத்துல கூப்பிடுவார். முதல் நாள் ராத்திரி கூப்பிடுவார், அப்புறம் சாப்பிட சமயத்துல வந்து கூப்பிடுவார். அந்த மாதிரி வந்தார். ஒரு மூக்கு கூப்பிட்டுருந்தார். ஒருத்தர் என்ன பண்ணார், இப்போ வயலுக்கு போயிருந்தார். ராத்திரி 8 மணி ஆச்சு வரல. ஆத்துக்காரிட்ட சொல்லிட்டு அவர் 2 பேர் தான் கொடுத்துட பண்ணுவாங்க. நான் நாளைக்கு காத்தால நம்ம 5 நாள் கல்யாணம் நம்ம முதல்ல சாப்பிடணும், அவசியம் 11 கல்யாணம் ஆயிடும், சீக்கிரமா சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு போட்டார். அவர் வரத்துக்குள்ளே தூங்கி போட்டார். அவர் ராத்திரி 10 மணி ஆச்சு. அப்புறம் ஏதோ எடுத்து போட்டு சாப்பிட்டு தூங்கி போட்டார். காத்தால இவ்வளோ எழுந்துக்கு வயலுக்கு போட்டார். அப்புறம் 9 மணிக்கு வந்தார். அங்கேயே வருஷ தீர்த்தா போட்டு வந்தார். அப்புறம் திருவாராயணத்தை பண்ணார். இவருக்கு அவர் சொல்லிட்டு மருந்து போட்டேன். மணி 10 ஆயிடுத்து போட்டேன். எனக்கு மாத்தினா ஆழ கரிசி பண்ணிருக்கேன், உங்களுக்கு விருந்து சாப்பாடு காத்துருக்கு, அங்கே நீங்க சாப்பிட போகலாம் அப்படின்னாரு. ஏண்டி இப்போ மணி 10 போடுது, நான் திருவாரூர் மணி போட்டு மணி 11 இலை சேர்க்க போறேன். இலை சேர்த்தாச்சுன்னா உடனே கிடுகிடுன்னு சாப்பிட செய்ய போறேன். நானும் அவசரமா சாப்பிட்டு வரணும். அது எப்படி சாப்பிடுறது, எதை முன்னாடி சாப்பிடுறது, திட்டம் போடுறதுக்கு அவகாசம், பிளான் பண்றதுக்கு அவகாசம் எல்லாம் சொல்றீங்க. அதில் சாப்பிடுறது கிடுக்கிட்டு ஆடு மாடி சாப்பிடுறது பிரச்சனை இல்லை. அது எப்படி சாப்பிடுறது, எந்தெந்த வஸ்து கலந்து சாப்பிடுறது, இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமோ, அது திட்டமிட வேண்டாமோ, உய்யுமாறு எண்ணி அந்த மாதிரி அந்த எண்டர்ல கச்சன்பதி மகாபாகா பகவத்யம்புஜேக்ஷனே பக்திம் பரா உபகதா ஏவமேது இங்கேருந்து போகிறேன். அது எப்படி நிகமா நிர்மிதாஸ்தலே நந்தகோபுரமும் அது அப்படியே வேதங்களே தாண்ட மாட்டேன். வேதாந்தங்களே அந்த இடமாக பண்ணிச்சு. அங்க போனோன்னு என்ன பண்ற, அக்ரூரேதி குரூரதயம் மாம் பக்ஷிதி ஜனார்தன, என்னை பார்த்தோன்னே அக்ரூரான்னு கூப்பிட போறேன். நான் அந்த கண்ணனுடைய சதி திட்டத்துக்கு உடன்பட்டு வந்துருக்கேன். கண்ணன் எதுக்காக தெரிவிச்சிருக்கான், இது எத்தனை பேர் ஆரம்பிச்சாலும் அத்தனை பேர் அவன் கொன்னுடுறான். இனிமேல் என் வேலைக்காரன் அவனை கொல்ல முடியாது, நானே அவனை கொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். நான் அங்க போய் கொல்ல முடியாது, அவன் அத்தனை பேர் சேர்ந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியாது, இங்க அரைச்சு கொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் தனு யாகம் பண்ண போறேன். மருமான் இல்லாத தனு யாகம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை மாமாவுக்கு அப்படின்னு கூப்பிடுங்க. பெருமாள் எல்லாரும் கூட்டா வந்துட மாட்டார், சில பேர் கூட்டாதான் வரும். பெரியாழ்வார் கூட்டா வருவார், பெரியாழ்வார் பெண் பிள்ளை கூட்டா வருவார், 10 பேர்லாம் கூட்டா வருவார். அந்த மாதிரி நீ கூட்டா வருவா, உங்ககிட்ட பக்தி இருக்கு, அது நீ போய் கூட்டுவா அப்படின்னு. அதுக்காக பெருமாள் பதம் பண்ணப்பட்ட சதித்திட்டத்தையும் சொல்லிட்டான். ஆனா அவர் இந்த சதித்திரத்தை உடன்படலாமான்னு கேட்டா சொல்லிட்டு தனுஜாந்தக ஸ்திர பிரேக்ஷணோத்சுகான்னு வியாக்கியானம் பண்றாரு யாதவ் வீட்டுல. இவன் கம்சன் நடப்பு சொல்றாரு, மடந்தாழும் பஞ்சத்து கஞ்சனார் மஞ்சம் கடந்தாரி கம்சன் இவன் கொண்டு விட்டாங்க. தனுஜாந்தக ஸ்திர சம்பிரேஷண உத்சுகா, தனுஜாந்தகன் இவன் தான் அசுரால கொடுத்தா வந்திருக்கான், கம்சனை கொடுத்தா கண்ணன் வந்திருக்கான். இவன் என்னவோ நினைச்சுதான் அந்த கம்சன் தான் கோல்னு வச்சிருக்கான் கண்ணனை. நாம் அழிச்சுன்னு போறது கண்ணனை கம்சன் வதம் பண்றதுக்கா இல்லை, கம்சனை கண்ணன் வதம் பண்றதா. நம்மால கம்சன் தொலைஞ்சான்னு லோகத்துக்கு ஒரு பெரிய க்ஷேமம் ஏற்பட்டுமே அப்படின்னு தான் போனானே தவிர இது அப்படியே நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவன் போயிருக்க மாட்டான். போனா அங்க என்ன நந்தகோபுரத்துல பெருமாள் செய்கிறது ஒரு ஆசை. வாகனத்துல பெருமாள் இடத்துக்காலும் வாகனத்துல இருந்து களைஞ்சி உள்ளுக்குள்ள அழைச்சி ரொம்ப பலகாரத்தை நிறைய கை காலெல்லாம் வச்சு பாதங்கள்லாம் வச்சு ரயிலா நாடே சேவையா அங்கேருந்து வாகனம் எடுத்து அழைச்சி ஒரே ஒரு கனகாபுரம் பெருமாள் கூட இந்த கனகாபுரம் பழகார் இந்த வாசனை இல்லாத கூட இருந்தா கூட பெருமாளுக்கு அது பரதன் பெருமாள் பார்த்தசாரி இவெல்லாம் இந்த ஒரே ஒரு கனகாபுரத்தோட திருமையில அப்படியே சங்கச்சக்கரம், அதுவும் ராகவனுடைய சங்கச்சக்கரம் ரொம்ப அற்புதம். இந்த பழைய காலத்துல வடா ஆடுவார். வடாம்னா இப்ப எல்லாரும் அனைவரும் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம், வடை ஆடுறவாளே கிடையாது இல்லையா. அந்த வடா விட்டாள்னா அது அப்படியே பெரிய வாடா வச்சு பொரிச்சால்னா ஒரு வடா அந்த வாடா நிறைய வரும். அப்படி வடா பொரிச்சாப்புல இருக்கும் அந்த சங்கச்சக்கரம், பெரிய சங்கச்சக்கரம். ராகவன் பேப்பர் வாழ்க்கைலாம் சின்ன இருக்கும் பாலாடே. இந்த ராகவனுடைய சங்கச்சக்கரம் ரொம்ப அதுக்காகவே போய் சேவிங்க நீங்க. இந்த செதில்கள் அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த கை நிறைய தகைபொரு தாமரை கையில் ஏந்தின்னு அந்த பெருமாளுக்குன்னு ஏற்பட்ட சங்கச்சக்கரம், அது ரொம்ப அற்புதமான சங்கச்சக்கரம். அந்த மாதிரியாக அந்த பெருமாள் அங்க போய் அந்த மாதிரி நான் நந்தகோபுரத்துல போய் பெருமாள் செய்யும். அத்தியமே சபலஞ்சன்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா எதுவும் நித்ராஜ பத்ராட்சம் அப்படி முகம் ரக்ஷா மிகம் பிரபோன்னு திட்டமிட்டுன்னு போனான். அதுல அத்தியாதி மார்க்கத்துல முக்தோச்சி தினப்பூர்வ பக்ஷ ஷடதும் மாசாப்த வாதாம்சமன் அப்படின்னு இப்படிலாம் வரப்போறதுன்னு போற வழியை சரணாகதி பண்ணுவதுக்கு தனி ரூட். சரணாகதி பண்ணியாதுகள்லாம் ரொம்ப கடினமான மார்க்கம். இங்க போறவங்களும் அங்கங்க டீ கொடுப்பா, பால் காஃபி கொடுப்பா. அகோபிலத்துல ஒருத்தர் சொன்னார், அகோபிலத்த உற்சவம் ரொம்ப நன்னா இருந்தது, நீர் ஏழும் வரலன்னார். என்ன அப்படி சொன்னார், கேட்ட போது காஃபி கிடைச்சதுன்னா அப்படின்னு சொல்றார். உற்சவம் ரொம்ப நன்னா இருந்ததுக்கு காஃபி கிடைச்சதே ஒரு பதம். எனக்கு என்னன்னா உற்சவம் நன்னா இருந்ததுன்னு சொல்லலையோ, அது காஃபினாலேயோ பெருமாள் சேவையினாலேயோ எதுலாவே இருந்துட்டோம் அவளுக்கு பிடித்தது.
அப்படி இருந்து கடைசியில் எல்லாரும் பிரசாத ரசம் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியாக அங்க போறவங்களாம் இடையிடை போகங்கள் எய்தி எழில்பதம் ஏறுவரே, இதை நினைச்சாலேயே எல்லாருக்கும் சரணாதி பண்ணு தோணும். அப்படி தோறலன்னா கல் நெஞ்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு 4 வயசு குழந்தை, அதுக்கு சித்ரான்னு இன்னொரு பேர், பாரத்வாஜ கோத்திரம். அந்த குழந்தைக்கு பண்ண வயசான வளரும் சபாஷம் பண்ணிட்டு பயந்து ஓடுறது, சங்கச்சிக்கிட்டே பிடிக்க போடுறது சொல்லுங்க தோறல. அந்த மாதிரி நேர்ந்தது இல்லை. அந்த குழந்தை பொறுத்துட்டு கேட்டு, அந்த சின்ன குழந்தை நான் கூட சொன்னேன், இது என்னத்துக்கு இந்த ஹிம்சை பண்றேன், அது கொஞ்சம் நாளாகட்டமே, நாளானா புத்தி கட்டு கொடுக்கணும், குழந்தை ஆசைப்படுறேன் கொஞ்சம் கூட அது வருத்தப்படுறது சிரிச்சு அது சரணாகதியும் பண்ண சொல்லாது, ஆச்சாரத்தையே பண்ண. அந்த மாதிரி இருக்கா. அப்படியும் சில பிரகிருதிகள், இப்படியும் சில பிரகிருதிகள் அப்படி இருக்கு. அந்த மாதிரி அது அதாவது கத்தியனுசந்தானம் பண்ணும். அதுக்கப்புறம் திருவேங்கடையார் ததச்ச பிரத்யம் ஆத்மோ ஜீவனாய ஏவ மனுஸ்மரேது, இந்த மனோரத வேலையை பிடிச்சு சித்திக்கும் சொன்னேன். தினப்படி இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணும் கத்தியனுசந்தானம். அதாவது கண்ணாளத்துக்கு நாள் வைத்த பிரம்மச்சாரி நாளை எண்ணிக்கை கூட கிடைக்குமா போல. ஏன் தை மாசம் பிறந்து கல்யாணம் விட்டான், மாறி மாசம் 1 தேதி ஆச்சு, 2 தேதி ஆச்சு, 3ஆம் தேதி ஆச்சு, 4ஆம் தேதி எண்ணிட்டு இல்லையா? அந்த மாதிரி இது அவசியம் பண்ண வேண்டியதில்லை, அனுசந்தானம் பண்ண வேண்டாம். இருந்தாலும் இது பரம போக்கியமா இருக்கிறதுனால இப்படி எல்லாம் நினைக்கணும். கதாகம் எப்படி இப்படி பெருமாளா எப்படி இப்படி ஆசைப்படணும், தனி கொடுக்கணும், தினம் ஒரு சினிமாவை போகணும், தினம் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்படிலாம் திட்டமிடுறாளே, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ததச்ச பிரத்யம் ஆத்மோ ஜீவனாய ஏவ மனுஸ்மரேது கதாகம் பகவந்தம் நாராயணம் மம குலநாதம் மம குலதனம் மம குலதெய்வதம் மம குலதனம் மம போக்கியம் மம மாதரம் மம பிதம். எத்தனை இருக்குது? மம சர்வம் சாட்சாத் கர்மாணி சக்ஷுஷா. லௌகிகத்தில் ஒரு சொல்ற கொடுத்த காதல் மிகுந்த தம்பதிகள், அவ தூரத்துல இருக்கா, கல்யாணம் ஆகலை, அவ தான் கல்யாணம் பண்ணி போற. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, அந்த பொண்ணை கண்ணால பார்த்தா தேவையில்லையேன்னு நினைப்பான். பார்க்காத போது பார்த்தா தேவையில்லைப்பான். பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் ஆலிங்கன் முடிப்பான். ஆலிங்கன் பண்ணாச்சுன்னா இப்படியே சேர்ந்து இருக்க மாட்டோமா, பிரிய போடுவான்னு நினைக்க. அதே ஒரு பகவத் திருஷ்டில இருக்கும். அவ சொல்லிச்சு ஆதர்சனே தரிசன மாத்திரகாமாக. திருநாட்டில் 30 பாட்டு அதுக்கு இப்படிதான் வைக்கணும். ஆதர்சனே தரிசன மாத்திரகாமாக திருஷ்டுவா பரிஷ்வங்கரசைகலோலாக ஆலிங்கிதாயாம் புராயதாட்சியாம் ஆசாஸ்மஹே விக்கிரகையோரபேதம். 2 சரீரம் ஈர் உயிராய் ஓருடவாய் சொல்றாப்புல இருக்க மாட்டோம். பகவத் விஷயம் இது மாதிரி பதா விலாச விக்ராந்த பராபராலயம் நமஸ்தித அத்திக்ஷபணே கிருதக்ஷணம் தனம் மதியம் தவபாத பங்கஜம் கதாது சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. ஒரு பொண்ணு அபூர்வமான செயின் புது மாடல போட்டுருக்கா, முன்னூத்தி பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, கொஞ்சம் எடுத்து காட்டு. சரின்னு கழுத்துல இருந்து எடுத்து காட்டினேன், கையில கூட பார்த்து. அப்புறம் கையில நான் 2 நாள் போட்டு தரேன். அப்புறம் தரணுமா? அதே போல கதா சாட்சாத் கர்வாணி சக்ஷுஷாச்ச. அப்புறம் மூர்தானம் கதா அலங்கரிஷி கதா புன சங்கர் தான் பாருங்க. சாட்சாத் கர்வாணி கண்ணால் எப்போ பார்ப்பேன் நான். அதர்சனே தரிசன மாத்திரகா திருவடி சேவிக்காத போது சேவிச்சா தேவையில்லைன்றான். சேவிக்குட்டார் கதா புன சங்கர் தான் கல்பக துவஜார பிந்தாங்குஜ வஜ்ரலாச்சனம் திருவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியம் உத்தானம் அலங்கரிஷதி. அதாச்ச அதுக்கு அடுத்து பாருங்க பவந்தமேவானுச்சரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோர்தாந்தர கதாஹம் ஐகாந்திகரித்தேகிங்கர பரஷிஷ்யாமி சனாத ஜீவிதம். உன்னோடவே கூட இருந்துருப்பாட்டினா, உனக்கே நான் சிஷ்யோட பண்ண மாட்டேனா, என் மனசுல மற்ற எண்ணங்களா மடியாதா அப்படின்னு அதோடய இருக்கும். அதே போல கதாஹம் பகவந்தம் நாராயணன். அது யாரு? நாராயணன் கிட்டத. இதே போல எண்ணத்தை இன்னொருத்தங்கிட்ட வச்சு ஆத்துக்காவோட கொடுத்துடணும். இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தோம்னு நினைச்சா தப்பு. கதாஹம் பகவந்தம் நாராயணம் மம குலநாதம் மம குலதெய்வதம் மம குலதனம் மம போக்கியம் மம மாதரம் மம பிதரம் இப்படியே சொல்லிட்டே போனா கத்தியம் பொய்ஷா போடும். மம சர்வம் சாட்சாத் கர்வாணி சக்ஷுஷா. அதுக்கு அடுத்து பாருங்க கதாஹம் பகவத் பாதாம்புஜத்வயம் சிரசாதாரயிஷ்யாமி. ஆழ்ந்தா ஸ்லோகம் விலாச விக்ராந்த் கதான்னு சாட்சாத் கர்வாணி சக்ஷுஷா. அதுக்கப்புறம் கதா புருஷங்க மூர்தானம் அலங்கரிஷதி. அதே போல கதாஹம் பகவத் பாதாம்புஜத்வயம் சிரசாதாரயிஷ்யாமி. சரீர சிரசுல வச்சான். கதாஹம் பகவத் பாதாம்புஜத்வயம் சிரசாதாரிஷ்ய கதாஹம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சர்யாசியா பரிச்சர்யா கரண யோகியா ததேக போகா தத் பாதோ பரிச்சரிஷ்யாமி கதா மேகாந்தி இருக்கிற. அப்படியே ஆழ்ந்த பரிஷிஷ்யாமி சதாதி ஜீவிதம் கதாஹம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சர்யாசியா நிரஸ்த சமஸ்தேதர போகாச அபகத சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவ தத் பாதாம்புஜத்வயம் பிரவேக்ஷ்யாமி கதா மாம் பகவான் ஸ்வகீய அதிசீதலையா அதிஜாவலோக்கிய ஸ்னிக்த கம்பீர முதலியாகிறா பரிச்சர்யாயாம் ஆக்ஞாபிஷித்தி. காத்தர்னு அவ சில பேர் ஆத்துக்காரி பேர் சொல்லி சொல்லுவா. ஆத்துக்காரி பேர் சொல்லக்கூடாது.
அவ்வளோ ஆத்துக்கார் பேர் சொல்லு கதை டாடி எங்க பேரை சொல்லி கொண்டு இவன் நீ களி எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஏன் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவளுக்கு ரொம்ப குஷியா இருக்கும் இல்லையா? அது சொன்னா அந்த மாதிரி பண்ணா ரொம்ப சில பேர் சொல்ற உனக்கு என்ன இஷ்டமா பண்ணி தொலைய அப்படின்னாக்க பண்ணி தொலை அது வேற. ஒன்னு இஷ்டம் பிரகாட்டா என்ன இவர் எத்த பண்ணான்னு சொன்ன நான் வாயார என் முகப்பே கூவி பண்ணி கொள்ள அந்த மாதிரி சொல்ற ஸ்னிக்த கம்பீர மதுரை ஆகிறா பரிச்சத்தியாயா காடா இந்த கைங்கத்தை பண்றேன் இஞ்சி மோட்டை கையில் முடிச்சு கண்ணான்னு கூட்டான் ஒரு கண்ணன்னு பேரு பூர்வாஷ்டத்துல கிருஷ்ணாச்சாரியன் கண்ணன் கண்ணான்னு கூட்டான் கூப்பிடிச்சே சீட்டி பூத்து வந்துடாம பறிக்க அப்படியே ஐஸ் வச்சு அடிக்கிறாரு. அந்த மாதிரியா அந்த கூப்பிடறதுலேயே ஒரு ஆரம்பம் அந்த மாதிரி கூப்பிடணும். கதாமாம் பகவான் சுகியாது சீதலையாது ஜாவலோக்கிய அப்படியே கண் பார்வை ஜில்லுன்னு இருக்கும். ஸ்னிக்த கம்பீர மதுரையாகிறா பரிச்சத்தியாயாம் ஆஜ்ஞாபிஷ்யதி பரிச்சத்தியாயாம் ஆஷாம் வர்த்தயித்வா அந்த மாதிரி பகவத் கைங்கரி மட்டும் ஆசையை மேல் மேல் வளர்க்கணும். இப்படி சொல்ற இந்த மாதிரி போவான் போகினாரி போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து போகாமல் காத்து செய்யாத செய்யும் சொல்றோம் இல்லையோ பாகவத்தாலாம் விட்டுட்டு நாம் யமுனிக்கிரிக்கு போறதில்ல உன்னை விட்டு போகக்கூடாது அவள்கிட்ட இவாளை விட்டு போகக்கூடாது நம்ம போட்டு கூவான் வந்து நின்றோம் உன்னை கூவதற்காகவே வந்து சேர்ந்தோம் வந்து நின்றோம் எங்க இங்கதான் வரணும். ஆஜகா மூர்த்தேன எத்தனை ராமஸ்தலக்ஷணம் ராவன் விரட்டினா உடனே எங்க வந்தா அங்க இங்கேன்னு போகாதபடிக்கு உடனே ஆஜகா இவர் நிருப்பர் எங்க இருக்க வால்மீகி லங்கையில இருந்து கதை எழுதுற ராவன் மிரட்டினா இங்கிருந்து பெருமாள் தொடங்கி போய் சேர்ந்தான்னு தான் சொல்லணும் வந்தான். ஏன்னா எல்லாருக்கும் வர வேண்டிய இடம் ஆஜகா முகூர்த்தேன அடுத்த லட்சம் போறதான் போறவேன். சில பேர் சொல்லுவா சரணாட்டி பண்ணி தான் பண்ணி போறோம் ஹோட்டல் கிட்டல அது இது எல்லாத்தையும் சாப்பிட்டு போடலாம் அப்புறம் சாப்பிடுறதுக்கு இல்லை அப்புறம் சாப்பிட்டா கூட மோட்சம் வந்துடும் ஹோட்டல சாப்பிட அர்த்தம் இல்லை இருக்கு. சில பேர் பாசத்து பண்ணிக்கிட்டா எல்லாத்தையும் அப்பத்திக்கெல்லாம் பண்ணிட்டு வருவா அப்படி போகக்கூடாது ஆச்சுன்னா உன்னை இங்க வந்துடும். அந்த மாதிரியாக உன்னை கூவான் வந்து நின்றோம் ஆஜகா மூர்த்தேன எத்தராமா சலக்ஷணா ரொம்ப அழகான வார்த்தை. தம்பியோட இருக்க ராமன் எங்க இருக்கானோ அங்க வந்து சொன்ன இந்த வார்த்தை என்னது எத்தனை ராமனா ஆஜகா மூர்த்தி சொன்னா போன சலக்ஷணா பெரியவாச்சனோட வியாக்கியானம் பண்றார். இவர் பார்க்கார் யாரு பீஷ்ணன் தம்பியார் என் வார்த்தையை பிரதீயதாம் தாசதாய மைதிலும் கேட்டா சரி தம்பி சொல் நடையாடா தேசத்தை விட்டு தம்பி சொல் நடையாடும் தேசத்திற்கு வந்து சேர்ந்தான் சலக்ஷணா இந்த மாதிரி வியாக்கியம் யாரு பண்றீங்க வியாக்கியான சக்கரவர்த்தி தான் தெரியும். அந்த மாதிரி ஆதிகாமூர்த்தேன உத்தரம் சீரமாசாத்திய கஸ்தய விதித்த தேசாம் சம்பாஷமானானாம் அந்யோன் நிமிஷ விபீஷ்ணா உத்தரம் சீரமாசாத்திய ரொம்ப வேகமா போதானே கஸ்தேவ விதிஷ்டத்தை அங்கேயிருந்து வந்தோம்னா இது யாரா வர்றோம் கல்லாடுறா கல்ல பண்ணாடுறா எல்லாம் கையில கல்லையும் பண்ணி பிடிச்சிச்சு நேர செத்து பெருமாள் சொல்லி போக முடியும். ஏன்னா இந்த இந்த அந்த குரங்கள் போல அது தேவதா புத்தி போகல குரங்கு புத்தின்னு பரியாசம் பண்ணுவா தேவத்தோடைய புத்தி தான் ரொம்ப இழப்போம். எவனாவது பெருமாள் சரணாதி பண்ண வந்தானா அந்த சரணாதி நிறைவேற்றா தடுக்கிறது தேவத்தோட சுபாவம். ஏன்னா சம்சார நியூனதா பீதா புரியுதோ இது சம்சார நியூனதா யாராவது ஒருத்தர் சம்சாரத்துலேருந்து தப்பி தவறி சரணாதி பண்ணி போனா தேவத்துல அலட்சியா அவன் பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணிட்டான்னா இவாளுடைய ஜம்மு சாயாவதில்லை அவகிட்ட நான் போட பெருமாள் ஆசிரிச்சிருக்கேன்டா உங்களால் எனக்கு மேல் அதிகாரி ஸ்நேகம் வந்துருச்சுன்னா கீழே இருக்க பியூன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி போனா என்னன்னு செக்ரட்டரியில் போனா பியூன்லாம் 5 ரூபா வை 10 ரூபா வைமா இவருக்கு மேல பர்சனல் செக்ரட்டரி பிஏ ஸ்நேகம் வந்துட்டா இந்த இவெல்லாம் லட்சுமி பண்ணுவான் அப்புறம் மேல் அதிகாரி வேண்டி வர்றா ஒன்றும் மாமூல் கழுக்காதான் விட்டுருவான். அதனால என்ன மேலதிகாரி போக விட்டாலே தடுத்துருவாங்க இல்லையா? அந்த மாதிரி தேவத்தோட காரியம் அந்த தேவத்தால குரங்கா வந்து பிறந்தது. அதுக்காக குரங்கா வந்து பிறந்தா கூட தேவதா புத்தி போகல தடுத்தது. பார்த்தா என்ன பண்றது கஸ்தேவ விதிஷ்ட உன்னை கூவான் வந்து நின்றோம். இன்னும் நீ கிடைக்கல உங்க வாசல் இருக்கிறோம். பகவத் பிராப்தியை காட்டும் திவ்ய தேச பிராப்தியை சிறந்ததிலே வியாக்கியம். பெருமாள் சேவைக்கு தான் அந்த ஊருக்கு திருப்பதிக்கு போனாலே பெரிய விஷயம் இல்லையா? அதே போல ஒரே மாடு மாளிகையும் கொடுங்கோபுரம் அது எங்க போறோம்னு தெரியல. அந்த மாதிரியா அந்த ஊருக்கு போறதே பெரிய விஷயம். அதனால அவன் நேரம் அடையிறதுக்காரும் வந்து அவன் தேசத்துக்கு வந்து சேர்ந்து ரொம்ப விசேஷம். வந்து உன்னை கூவான் வந்து நின்றோம் அப்படிப்பட்டதான் பாப்பியமான பூமி. கோதுகளுடைய பாவா எழுந்தினாய். அதனால நீ அதாவது ஆண்களா இருந்தா பெண்களுடைய துக்கம் தெரியாது. நீ பெண் தானே கண்ணன் இருக்கானே அவனுக்கு பெண் வருத்தமே தெரியாது. அதனால ஆண்களுடைய வருத்தம் அவனுக்கு ஆண்களுக்கு பெண்களுடைய வருத்தம் தெரியாது. அதனால உனக்கு தெரியும் இல்லையா நீ எழுதுவார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. அதில் ஒன்கிட்ட நேரம் வந்து சேர்த்துக்குள்ள ஒரு ஆத்துக்கு வரதே பரம விசேஷம்னு. அனந்தாழ்வான்னு ஒரு பெரிய மகான் திருவேங்கடமுடியான தவிர அவர் யாருமே தெரியாது. ஒரு ஊருக்கு ஒருத்தர் திருவேங்கடமுடியானுக்கு அத்து தீர்ந்தார். ஒரு நாள் என்ன பண்ணார் அவர் உத்தியானவனம் வச்சு அதுலேருந்து திருவேங்கடம் மாலை தொடுத்து சமர்ப்பிப்பார்.
ஒரு சமயம் என்னாச்சு, ஒரு பக்கத்து மாலை கட்டியாச்சு, 2வது பக்கத்து மாலை கட்டிருக்காரு. ஒரு 4 இன்ச்சு தான் குறைச்சல், பூ ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போனால் சில முக்குகள்லாம் இருக்கு, அதெல்லாம் மலரும். அதை பறிச்சு கட்டணும்னு காத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள திருவேங்கடம் அர்ச்சகர் மூலமா நான் நியமனம் வருது உடனே வர சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அர்ச்சகர் சொன்னார், அந்த காலத்தில் அர்ச்சகர்கிட்ட பெருமாள் பேசிட்டு இருப்பேன், ஏன்னா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இப்போ பெருமாள் பேச ஆரம்பிச்சுதான் என்ன ஆகும், இத்தனை ப்ராப்ளம்ஸ். ஒருத்தர் என்ன பண்ண, 2 பேர் பரமேகாந்தியில் ஆறு போய் சாப்பிட உட்காண்டார். வந்தவரும் பரமேகாந்தி, அந்த ஆத்துக்கு சொந்தக்காரும் பரமேகாந்தி. சாப்பிட உட்காரிச்சு இவர் பேச ஆரம்பிச்சார். வந்தவர் அவர் ஆத்துக்கு சொந்தக்காரன் பண்ணார், அவர் மௌனம் வச்சிருந்தார். இவருக்கு பக்கமா போச்சு, நான் தான் ஒரு பரமேகாந்தி, எனக்கு சாப்பிடுச்சு மௌனம் வச்சிருக்கல பாத்தியா, அவர் மௌனம் வச்சிருக்காருன்னு. அப்புறம் கையை சொல்லிட்டு நான் 4 ஏழு மௌனம் வச்சுக்கிறேன், தேவள் மௌனம் வச்சிருந்து ரொம்ப அக்கா கொடுத்துனார். பைத்தியகார பிராமணா, நான் சாஸ்திரத்துக்காக மௌனம் வச்சுக்கல, சண்டை இல்லாமதான் மௌனம் வச்சிருக்கேன். நான் சாப்பிட்ற சமயத்துல அது வேணும் இது வேணும் கடுப்பட் நான் மாட்டேன்னு சொல்லுவேன். அவள் கையில ஆயுதங்கள்லாம் இருக்கு, கரண்டி சட்டும் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து வந்துட்டாலும் காளி மாதிரியா இருக்கும். இதுக்காக என்னடா ஆத்து விட்டு ஹோட்டல் சாப்பிட்டு வழக்கம் இல்லை, இங்கதான் சாப்பிடணும். அதுக்காக என்ன பண்றேன், மௌனம் வச்சுட்டேன். சாப்பிடுச்சு மௌனம் வச்சுட்டா அவள் எது காட்டணும்னாக்க அது இல்லைன்னு வச்சுக்கலாம், உண்டு வச்சுக்கலாம். அதுக்காக தான் மௌனம் வச்சிருந்தேன். அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி அவசியத்தை இல்லை, எங்க ஆத்துக்காரி ஒன்றும் கெடுக்குது. அந்த மாதிரி மௌனம் செலுத்தல, மௌனம் சர்வார்த்த சாசனம் இல்லையோ அந்த மாதிரி உண்டு. அதனால இருக்கா சொன்னேன், வார்த்தை சொன்னா அதை கேட்குற. அந்த மாதிரி பெருமாள் மட்டும் வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சா மொத்த சுத்தியும் கொட்டுருவா. அதுக்காக பெருமாள் என்ன பண்ண, நானும் வார்த்தை சொல்ல, நீ எங்கிட்ட நீ மாத்திரம் பேசிட்டு நான் வார்த்தை சொல்ல மாட்டேன்னு வச்சுட்டேன். அப்படி அப்போ அந்த காலத்தை அச்சையாளமாக சொல்லி அனுப்பிச்சார். அவர் சொன்னார், இன்னும் 10 நிமிஷத்துல வரையும் சொல்லி அனுப்பிச்சார். சரின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துல அனுப்பிச்சார். அப்புறம் மாலை கட்டின்னு போட்டு போனார். பாய், ஒரு 100 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் தன் மேல் அதிகாரி கூட்டா விழுந்தரிச்சு ஓடுறானா இல்லையா, உங்களுக்கு தெரியுமோ இல்லையா? நான் அகிலாண்டு கோட்டி பிரம்மாண்ட நாயகன், நீர் சொரூபம் தெரிஞ்சவர், நான் கூட்டணே வர வேண்டாமோ, இப்படி 10 நிமிஷம் கழிச்சு வரையாது, ஏன் இப்படி பண்ணிருந்தார்? அவர் சொன்னார், நான் வெறும் 9 உட்காந்துல தேவர்கள் கைக்கு பண்ணி தான் பண்ண உட்காந்தேன். வெறும் கையோட வந்து ஒரு சேவை இஷ்டம் இல்லை. இந்த மாலையை தோட்டத்தோடு சாத்தி அதை கண்ணார கண்டு கழிக்கிட்டு தான் மாலைக்கு புஷ்பம் அப்படில, அதுக்காக தான் 10 நிமிஷம் விளம்பிச்சேன். இது தப்பா இருந்தா சுவாமி துரோகி, நான் கூட்ட உடனே வரவேண்டாம் இந்த சொல்லிட்டு அப்புறம் போய் கொண்டு வருவேன். அதில் நீ சுவாமி துரோகி, உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு வச்சுட்டு எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அப்படியானா சுவாமி துரோகிக்கு நாடு கடத்துறதுன்னு ஒரு தண்டனை உண்டு. அது திருவேங்கட மலையில் இருக்கக்கூடாது. நீ திருவேங்கட மலையை காலி கொண்டு போங்க. விஷயம் புரிஞ்சு வச்சா இவர் கடகட சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அவர் சிரிச்ச, இந்த ஒரு தண்டனை தான் உம்மால் கொடுக்க முடியாது, இந்த தண்டனை தவிர எது கொடுத்தாலும் இந்த தண்டனை உம்மால் கொடுக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஒரு வீட்டுல குடியிருக்கிற காலி பண்ணுச்சுன்னா வீட்டுக்கு ஓனர் இருக்கானே அவனுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு, தவிர இன்னொரு குடியிருக்கிற அந்த அதிகாரம் உண்டா? ஒரு குடியிருக்கும் இன்னொரு குடியிருக்கும் போது காலி பண்ணி சொல்ல முடியாது. அது ஓனர் தான் அதிகாரம் உண்டு. இந்த மலையில் நீரும் குடி வந்தே, நானும் குடி வந்திருக்கேன். உமக்கும் இங்க வந்தாவிட்டும் அதிர்ஷ்டம், எனக்கும் இங்க வந்தாவிட்டும் அதிர்ஷ்டம். நீர் இங்க வந்தாவிட்டு உமக்கு சேஷ லாபம் கிடைச்சு, உண்டி நிறைய பணம் வரும். எனக்கு இங்க வந்தாட்டு சேஷி லாபம் உண்டாச்சு. சேஷி லாபம் கிடைச்சதுன்னு சொல்லக்கூடாது, என்ன ரிப்பீட்டாங்க, லாபம்னாலும் கிடைச்சது, சேஷி லாபம் உண்டாச்சு. தானம் வழங்கினான் அப்படி சொல்லலாம், தானம் கொடுத்தான்னு சொல்லணும். அதனால இங்க சேஷியார் உனக்கு சேஷ லாபம் உண்டாச்சு, சேஷம் கிடைச்சான். சேஷனான எனக்கு சேஷி கிடைச்சான். அதில் உமக்கும் அதிர்ஷ்டம் இந்த மலையினால் தான், எனக்கும் அதிர்ஷ்டம் இல்லை. நீர் 10 நாளைக்கு முன்னாடி வந்தேன், நான் 10 நாளைக்கு முன்னாடி வந்தேன். அதில் 2 பேருமே இங்கே குடியிருக்கிறார், கேட்டுருங்களேன். அதில் இதனால உண்மை கலக்க முடியாது. நான் இங்கே குடி வந்தேனா அத்தாட்டி நான் வச்சுக்கேன், நீ எத்தனாவது இங்கே குடி வந்தேன்னு. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அந்த ஞான மறந்த பிரான் சென்று சேர்த்திருவேங்கிடமாமலை ஒன்றுமே தொழுதம் வினை ஓய்மை சென்று சேர். பெங்களூருக்கு வந்தான்னா இந்த ஊருக்காரன் பெங்களூர்லேயே இருக்குன்னு சொன்னா பெங்களூருக்கு வந்தார் அப்படின்னா இல்லாத, இதுக்கு முன்ன இங்கே இல்லாத. அன்று குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞால மலர்ந்த பிரான் சென்று சேர். அன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ணி கோவர்தனத்தை பிடிச்சி கோபியில காப்பாத்துறாரு. அவன் வந்து சேர்ந்துதான் திருவேங்கடம் சொன்னதால் இப்ப இந்த சொந்தக்காரிலே வச்சுது. அதுக்கப்புறம் நான் வந்தேன். ஆனால் 10 நாளைக்கு முன்னாடி நீ வந்து அதில் ஒருத்தருக்கு போய் சொல்லி என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னாராம். இதுக்காகத்தானே உங்க கூட இருந்தாராம். சில குழந்தைல வாயாடி, சில குழந்தைல வாசிச்சோன்னா உடனே மேல மேல, சில குழந்தைல சூட்டிக்கா இருக்க குழந்தைல கேட்டுருவேன். அது அடிக்கடி ஒரே ஊர் 10 நாள் இருந்தா சில குழந்தை போயிடுற, நேற்று தான் கேட்டாரு அதுக்குள்ளே மறந்து போச்சான்னு அந்த குழந்தை. அது பார்த்தா ரொம்ப சூட்டிக்கா இருக்கும், எனக்கு சந்தோஷமா இருக்கும். நேற்று தான் கேட்டேன், என்ன தாத்தா அடிக்கடி கேட்டுருக்காரு, மறந்து போச்சான்னு தாத்தா அப்படின்னு. அந்த மாதிரி பசங்கள்ட்ட வல்லுவர் நாமே பார்த்து சொல்லிருக்கோம். இந்த மாதிரி பக்தாள்கிட்ட ஒரு வாய கிளவி அவாகிட்டேருந்து சில சாஸ்திரார்த்தங்களை வரவழைக்கு தான் பெருமாள் இந்த மாதிரி சொன்னார். அந்த மாதிரி உன்னை கூவான் வந்துன்றோம். அதில் பகவத் பிராப்திக்கால் தேச விசேஷ பிராப்தி
கோதுகலமுடைய பாவாய் இப்படியாவது என்னை கூட்டிட்டு போவானே, நீங்க போங்களே அப்படின்னா, நீ வந்தாதான் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். நீ பெருமாள் கிட்ட அவ்வளவு பக்தி உள்ளவன், அதனால பகவானுடைய பக்தியை நீ வழிபட்டு பாவாய். பெண்ணின் வருத்த மரியாதை பெருமானையோ நாங்கள் எழுப்புவது, பெண்கள் சிறந்த ஒன்னை என்றோ நாங்கள் பெண்களுடைய வருத்தம் யாருக்கு தெரியும்? பெண்களுக்கு தானே தெரியும். பெண்களுடைய வருத்தம் ஆணுக்கு தெரியாதே. அதுல பெண்களுடைய வருத்தத்தை தெரிந்து வைத்துக் கொண்டிருந்த நீ இந்த மாதிரி கழுக்கலாமா? கண்ணனா இருந்தா பெண்களை துடிக்க விட்டு அவன் ஆழத்தை பார்த்து ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பான். புல்லாங்குழ ஊதி பாதராத்துல யமுனிக்கு வரவழைச்சுட்டான். வரவழைச்சிட்டு என்ன பண்ணா விட்டு ஓடி போட்டான். விட்டு ஓடி போட்டானா இவளை தண்டிக்கிட்டு கொஞ்சம் கர்வம் வந்துட்டு, கொஞ்சம் கொண்டாடினா கர்வம். அந்த மாதிரி நாங்க தான் அழகா இருக்கும் கர்வம் வந்துட்டு. அந்த கர்வம் போறத பிரசமாய பிரசாதாய தத்திரைவ அந்தரதீத ஸ்ரீமத் பாகவதம். பிரசமாய அவளை கர்வம் போறதுக்கா, பிரசாதாய கர்வத்தை போக்கி அனுகிரகம் பண்ணும், வியாதியை போக்கி ஆரோக்கியம் வரும். வியாதி இருந்துச்சு ஆரோக்கியத்தை இருக்கும், அதுல கர்வம் இருந்துச்சு அனுகிரகம் பண்ணக்கூடாது. பிரசமாய பிரசாதாய தத்திரைவ அந்தரதீத. அப்போ ஆச்சரியமான கீதம் பறக்கிறது, கோபிகா கீதம். शरदुदाशये साधुजात सत् सरजोदर श्रीमुषा दृशा स्वरतनाथते अशुल्कदासिका வரத நிக்னதோ நேகிம் வதா. கண்ணா இப்படி வதம் பண்ணலாமா? வதம் பண்ணா கத்தியாலே வதம் பண்றேன், கத்தியால வதம் பண்றதா வதமா? நான் உன் கண்ணடை காட்டி எங்களை வதம் பண்றேடா. அந்த பெருமாளுடைய கண்ணில் ஈடுபட்டு அவளுக்கு மறுபடியும் வேற எதுவுமே பிடிக்காது. பெருமாள் கிடைச்சாதான். சரஸ்யோதர் சாது கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயத்தாட்சணா சரதுதாசையே. பனியே இல்லாத காலம் சரத்காலம். பனி பட்டுதான் தாமரப்பூ அழிஞ்சு போடும். சரதுதாசையே சாதுஜாத சத் சரஸ்ஜோதர. அது வெளிப்புறம் வெளுத்துருக்கும், உள்புறம் செகச்சவே இருக்கும். சரஸ்ஜோதர ஸ்ரீமுஷா திருஷா ஸ்வரதநாதே. விலையின்றி நாம் அடியோம் அசுல்கதாசிகாக. சில பேர் பணம் வாங்கிட்டு தாசலா இருப்பார். நாம் பணம் இல்லாமல் ஸ்வபாவதா தாசபூதா ஸ்வத சர்வேஷ்யாத்மான பரவம். நான் ஸ்வரதநாதே அசுல்கதாசிகாக. பாரத நிக்னதோ ஸ்ரீமுஷா திருஷா நிக்னதோ நேகிம் வதா. கண்ணடை காட்டி வதம் பண்றியே, இது வதம் இல்லையா? பதிசுதான்வய பிராதுர்பாந்தவான் அதி விலங்கியதே அந்தி அச்சுதாகதா. விட முடியாதவாள்லாம் விட்டு வந்திருக்கேன்டா. பெண்டாட்டி புருஷனை விட்டு வந்திருக்கேன்டா. பால் குடிக்கிற குழந்தைய விட்டு வந்திருக்கேன்டா. நான் பூஜிக்க வேண்ட மாமனார் மாமியார்லாம் விட்டு வந்திருக்கேன்டா. நீ தான் எல்லாரும் அப்படிச்சு என்னை விட்டு கூட்டையே. கித்தவ கித்தவ யோஷிதா கஸ்தஜேன் நிஷி. ரோக்ன்ற ரவுடிக்கு பேரு கித்தவன். துஷ்டன் மட்டும் இல்ல, ரவுடி ரோக். ரோக் தானே அந்த மாதிரி கார்த்தி செய்வான். அப்படின்னு சொன்னா அவளுக்கு பரம போக்கியமா இருக்கு பெருமாளுக்கு. பிரம்மதாசா பிரம்மதாசா பிரம்மே மே கிதவா இதி. அந்த துஷ்டனும் பிரம்மன் தான் சொல்லுவோம் உபனிஷத். அதனால பெருமாளுக்கு அது போக்கியம் தான். ஏன்னா அவனும் பெருமாளுடைய அப்படி அந்த ஆண்களா ஆனா இருந்தா பெண்ணின் வருத்தம் தெரியாது. நீ பெண்ணா பிறந்தே இப்படி வருத்தம். கோதுகளுடைய பாவா எழுந்திராய். என்ன பண்ணா? பாடி பறைகுண்டு மாவாய் பிளந்தாய். ரொம்ப ரசமான விஷயங்களா இருக்கு. பாடி பறைகுண்டு இந்த 8 நாள் எடுத்து ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த ஜனவரி 11ஆம் தேதி தான் உபன்யாசம். அதுக்கப்புறம் கேட்டா இங்க மட்டும் தரமாட்டா இல்லையா? மாறி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கண்ணோட சேர்ந்து பாடலான்னா ஊரா இடம் கொடுக்க மாட்டான். அந்த நோன்பு முடிஞ்சு போச்சுன்னா அப்படி சேர மாட்டேன். உபன்யாசம் முடிஞ்சு போய் ஹாலும் கிடைக்காது. உபன்யாசம் பண்ண முடியும், நீங்களும் வரமாட்டோம். அதனால இப்ப பாடினாதான் உண்டு. அதனால பாடி பறை உண்டு மாவாய் விளந்தாரி மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். போய் என்ன பண்ணணும்னார்? தேவாதி தேவனி சாதாரண கலையை பிடிக்கல, பிடிச்சது பிள்ளைங்க. தேவாதி தேவனி ராஜாதி ராஜ சர்வேஷாம் அகம். அவங்க சொல்றார் கண்ணன், போக்தாரும் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹൃதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி முச்சத. ஏய், எனக்கு ஆராதனை பண்ற, நீ பண்ற காரியங்களாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணணும்னா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு எதுக்காக பண்ணணும்னா நீ நல்ல காரியங்கள் பண்றியா? அதுக்கெல்லாம் பலம் கொடுக்குறது யார் தெரியுமாடா? அதை அனுபவிக்கிறது யார் தெரியுமாடா? எந்த யாகங்கள் பண்ணாலும் விஷ்ணுவேஸ்வரா தான்டா பண்றேன். அந்த விஷ்ணு நான்டா. போக்தாரும் யஜ்ய தபசாம். இன்னொரு தேவத்தை ஆராதிக்கிறியே, அவ பலம் கொடுக்குறான்னு சொல்றாளே, அவளுக்கெல்லாம் பலம் கூடிய சக்தி எதுடா? நான் தான்டா கொடுக்குறேன். அவள் எங்கிட்டே கடன் வாங்கி கொண்டு தரடா. நான் இன்னொருத்தங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லடா. சர்வலோக மகேஸ்வரம் சுஹൃதம் சர்வபூதானாம். எல்லாருக்கும் நான் நண்பன்டா. சர்வஸ்ய சரணம் சர்வஸ்ய சுஹൃதம். ஒரு விஷயம் கவனிக்கணும். உறவுல உசந்த ஒரு அப்பா அம்மா உறவு தானே, அப்படித்தானே நண்பன். பிதரம் சர்வபூதானாம் சொல்லலாம், மாதரம் சர்வபூதானாம் சொல்லலாம். மாதுர் தேவோபவா பித்ரு தேவோபவா சுஹൃத் தேவோபவான்னு உட்காந்து சொல்ல. அந்த உறவுலாம் விட்டு சுஹൃதம் சர்வபூதான்னு சொல்லாமே. தாத்பரிய சிந்தனை சுவாமி எழுதுற,
அப்பா அம்மான்னு அப்பாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டான்னு வயிறு பசங்க உண்டு, அப்பா அம்மா வயிறு பசங்க உண்டு, நண்பன் வயிறு பசங்க யாருண்டு. அதனால அப்பா அம்மா சாஸ்திரியத்துல வசந்தா இருந்தா கூட அப்பா வார்த்தை கேட்காத பசங்க, அம்மா வார்த்தை கேட்காத பசங்க உண்டு, நண்பனுடைய வார்த்தை கேட்காத பசங்க கிடையாது இல்லையா. அதுல அப்பா அம்மான்ற உறவு கடல வசந்த ஒரு சூழல். நாய்க்கு கூட நண்பன் உண்டு, மனுஷனுக்கு மட்டும் இல்லை. நான் வேண்டியவனை கண்டா வாலாட்டம் கிரியக்ஷோபி சோர்ஸ் உபச்சாரோ திருஷ்டானார் சுவாமிஜி. அதனால அப்பா அம்மா ஒரு சாஸ்திர ரீதியில் வசந்தா இருந்தா கூட நடைமுறையில் வசந்து சூர்ணம் சர்வபூத முளைக்கிற குழந்தை எங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆத்துக்கு போறேன். எனக்கு இத்தனை வயசாக ஃப்ரெண்டு கிடையாது, அது முளைக்கிற குழந்தைக்கு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க அது ரொம்ப வசந்த விஷயம். இது கண்ணனே அதான் சொல்றான், சூர்தம் சர்வபூதம் அப்படி தெரிஞ்சுனேன்னா பொண்ணு. அப்படிப்பட்ட அவன் தேவாதி தேவனை சென்று நாம் யாச்சித்தால் யாச்சிக்க வேண்டாம், சேவித்தால் சந்திராம் அப்படியே அவங்களுக்கு கேட்க முடியாது, வச்சுட்டேனே கேட்க முடியாது. அவன் ரொம்ப நம்ம இறங்கி அனுகிரகம் பண்ணுவான். அப்படி சுத்தன் கிட்ட போனா வந்தையா உனக்கு என்ன வேணும், அது ஏன் ஏன் இப்படி வந்த, எதுக்கு முன்ன ஏன் வரல அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவோம். பெருமாள் கிட்ட போனாலே போறோம் என்று ஆராய்ந்தோம். அப்படின்ட்டு போய் பிரார்த்திக்கலாம் கூப்பிடுற. கீழ்வானும் வெள்ளன்று வெள்ளன்றது எருமி சிறு வீடு மெய்வான் பறந்தனான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகினாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்துடணும். ஒரு வார்த்தை அந்த கேள்வி, கேள்வின்றது தொக்கி நிற்கிறது, அதில் இல்லை. போது முடிஞ்சது என்ன அடையாளம் கேட்குறாள் இல்லையோ, அது அது பாசத்தில் இல்லை, அது வியாக்கியானத்தில் அப்படி பண்ணுறேன். கேள்வியான் ஒரு அடையாளம் சொன்னால் போகணும் இல்லையோ, அந்த அடையாளம் சொன்னால் போராதுன்னு சொன்னால் அதுக்காக இன்னொரு அடையாளம் சொல்கிறேன். அந்த அடையாளங்கள் சொல்ல சொல்ல அவளுடைய ஆக்ஷேபம் அங்கே அது மறைஞ்சிருக்கு. என்ன பண்ணணும்னு கேட்டவள், மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய இந்த ஆய்ப்பாடியில் தான் நீ பாடுறாள். கொஞ்சம் வயசாகிடுச்சு நான் கண்ணன் மதுரைக்கு போயிடுவான், கண்ணனே பார்க்க முடியாது. இப்போ பேர் சொல்ல விட அப்படியா இருக்கும். மதுராம் பிராப்திய கோவிந்தா கதம் கோகுலமேஷதி நகரஸ்திரீ கலாலாப மதுஸ்தோத்திரேன பாஸ்தி. நாமெல்லாம் ஏதோ பட்டிக்காட்டு பெண்கள், ஒரு அழகும் கிடையாது, ஒரு மேக்கப்பு ஒரு சோப்பு உப்பு வாசனை திரவியங்கள் ஒன்றுமே கிடையாது. இப்படி இருந்து நம்மகிட்ட போய்விட்டு டவுனில் போனான்னா அவள் ரொம்ப மாடர்னாக இருப்பாள் இல்லையா, அதை பேசுறதே ரொம்ப சினிமா டைலாக்ல இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக பேசுவாள். அந்த பேச்சை கேட்டு அவள் நம்ம கூட நம்ம ஸ்மரிக்க கூட மாட்டான். அதில் நாம் இங்கே இருந்துச்சு அனுபவிச்சாதான் உண்டு. மதுராம் பிராப்திய கோவிந்தா கதம் கோகுலமேஷ்யதி நகரஸ்திரீ கலாலாப மது ஸ்தோத்திரேன பாஸ்யதி. ஆனால் அங்கே போனால் கூட கிருஷ்ணன் நந்தகோபில் தான் நினச்சிட்டு இருந்தான், அது இவளுக்கு தெரியாது. அப்படி வருத்தப்படுற நீ அந்த மாதிரி இருக்க வேண்டாமா, ஆகப்பட்ட காலத்தை வீணாக்கலாமா. தொலைஞ்சு போன வஸ்துவை மறுபடி கண்டுபிடிக்க முடியாத வஸ்து அது எதுன்னு கேட்டால் வயசு தான். செங்கல் தொலைஞ்சு போச்சுன்னா பண்ணிக்கலாம் இல்லையா, அறுந்து போச்சுன்னா பண்ணிக்கலாம், வெள்ளி பாத்திரம் கொடுத்தனா பண்ணிக்கலாம். வயசு போச்சுன்னா போன வயசை மீட்க முடியாது பாருங்க. அதனால் அதை சரியாக நல்ல வயசு முன்னாடிச்சியே அதை உபயோகப்படுத்தணும். அது எப்போ உபயோகம் இந்த மாதிரி தான் உபயோகப்படுத்தணும். வயிறு நன்னா இருந்துச்சே நிறைய பக்ஷம்லாம் சாப்பிடணும். வயசான காலத்தில் அவன் எண்ணெய் அது உப்பா அது காரம் அதுன்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி அதுக்கு முன் பாசுரத்தில் சத் சம்பிரதாய தர்சன குருபஜ நேத்திர பாஜா தயிரை சொன்னேன், கயிறை சொன்னேன், மத்து சொல்லலையே. இது அநேக பேருடைய கேள்வி. அதுக்கப்புறம் அங்கே மடத்தில் வந்து கேட்டால் இங்கேயே கேட்டால் மதிமந்தான மாவித்ய எல்லாம் புத்தியை தான் மத்தாக உபயோகப்படுத்த. மதிமந்தான மாவித்ய பாரதாக்கியானம் தம் பாரதம் என்றான கரையை வேதம் என்ற சமுத்திரத்திலேருந்து புத்தி என்றான மத்தை போட்டு கடைஞ்சி எடுத்தார் வியாசன்னு சொல்ல. அதை இங்கே வச்சுக்கணும். அது தவறுனால விட்டுட்டேன், அதை இப்படியும் சமர்ப்பிக்கலாம். நன்னா தலைவு பண்ணுறாங்க. ஒரு நாள் உப்பு போடல, ஆத்துக்காரர் கேட்டார் ஏண்டி நீ உப்பு போடலன்னு. நீங்கள் கவனிக்கிறாங்களா இருந்தால் தான் போடலன்னு சொன்னார். இவள் தன்னுடைய முட்டாள்தனத்துக்காக தன்னுடைய மறதியை காட்டல இல்லையா. அந்த மாதிரி நான் சமாளிச்சுக்கிறதா இருந்தால் இப்படி சொல்லலாம். நான் மேல் அவசரத்தில் அது சொல்ல, இந்த ஸ்லோகத்தில் இல்லை, அதை விட்டு போட்டேன். இப்படி சொல்லலாம், நீங்களாம் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தான் விட்டே இருக்கும். நீங்களாம் கவனிக்கிறீங்க, அதில் இனிமேல் எதையும் விடாது சொல்லணும்னு தான் தோணும். அப்படியே ஒன்று ரெண்டு விட்டு போச்சுன்னா கேளுங்க. மாவாய் பிளந்தானி மதுராபுரம் அந்த மாதிரி மதுரை சென்றவன் நம்மை நினைப்பனோ என்ன. அதனால் இப்பயே ஓடி வந்து நீங்கள் மாவாய் பிளந்தானி மல்லரை மாட்டிய தேவாதி தேவனி. இந்த கஜேந்திர சம்ரஷணம் பண்ணிருக்கான், அது வசந்தது இல்லை, அதில் ஒருத்தருக்கு தான் லாபம். இந்த கஜேந்திரன் கோலியாப்பேட்ட வசம் பண்ணத்தில் எல்லாருக்குமே லாபம், நமக்கெல்லாம் லாபம். அந்த ஸ்ரீமத் பாகவத்தில் அதை பற்றி ரொம்ப விசேஷமாக வர்ணிக்கிறார். மாவாய் பிளந்தானி அடுத்தாப்பில் என்னாச்சு மல்லர். இந்த கதையெல்லாம் முட்டி இந்த
அதை பற்றி நிறைய போகிறது, வல்லானே கொல்லானே அங்கெல்லாம் அதை பற்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம் யானை வதம் பண்ணோன்னே என்னாச்சு, கொஞ்சம் கூட இவனுக்கு ரெஸ்ட் கிடையாது. ஒரு ரவுண்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பார். கிருஷ்ணனுக்கு ரெஸ்ட் கிடையாது. அடுத்தாப்புல இவனோட சண்டை போடுறது அவன்லாம் சுத்தமாக காத்துட்டு இருக்கான். கஜ யுத்த கிருதாயாச ஸ்வேதாம்பு கணிகாஜிதம் அத்தியாகிதம் அது ஓபிலாம் சொல்றா. என்ன கண்ணனுக்கு முகத்துக்கு வேர்வையை துடைக்கிறது கூட அவகாசம் இல்லையே. அவள் யுத்தத்தில் வந்து நின்றுருக்காளே. எதி ஜேஷிதிய கஷ்டிது சகின்ன புருஷோத்தமஹா. அவள் சொல்றா, இந்த இந்த மதுகைடு வந்துருத்தாந்தோ, மதுகைடு பாட போல் இருக்கா இவள் ரெண்டு பேரும். முஷ்டி சாணூர் இருக்கா விமோ. எதி ஜேஷிதி கஷ்டித். இவாளை ஒருத்தன் ஜெயிச்சானேயானால் அவன் சாட்சாத் சர்வேஸ்வரனா தான் இருக்க முடியும். கோஷன்யோ பூ மைத்ரே மகாபாரத் பவேத். வியாசர் நாராயணனுடைய அம்சம் இல்லைன்னா மகாபாரதம் பண்ண முடியுமா? காரியத்துக்கு அவன் நாராயணன் நமக்கு தெரியாது. மகாபாரதம் பண்ணதுனால நாராயணனா தான் இருக்கு. அதில் கிருஷ்ணனை பரமாத்மான்னு சாஸ்திரம் வாசி புரிஞ்சுக்கிறது காட்டும். இந்த முஷ்டிகன் சாணன் இவா ரெண்டு பேரையும் வதம் பண்ணா கட்டாயம் நாராயணனா தான் இருக்கணும் சொல்றா. எதி ஜேஷ்டி கஷ்டித்து சகின்ன புருஷோத்தமா. அப்படி கஜயுத்த கிருதாயாச ஸ்வேதாம்பு கணிகாஞ்சிதம் இருந்தால் வயிறு பிடிச்சி இவா பெண்கள் அப்படியே பெருமாளுக்கு மேலே மேலே சமத்து கொடுக்குறானே. முகத்தை வேறு குறிச்சு அவகாசம் இல்லை வாஜா, கொஞ்சம் கூட நடுவில் இடைவெளி தரலையேன்னு சொல்கிறார். அங்கே வந்து அந்த கோலியாப்படை யானையை வதம் பண்ணிட்டும் 7 வயசு தானே இப்போ. உடனே அந்த அவளோட யுத்தம் மட்டும் தான் வந்தான். ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்குது. நவரசத்தை காட்டுறார். இந்த கோதாவரி வந்து நிற்கிறான் மல்யுத்து. அவன் தொட்டிட்டு தயாராக யுத்தத்துக்கு. சின்ன குழந்தைகள், அவன் பருவத்தங்கள் மாதிரி 2 பருவத்தம் கூட இருக்கான். சின்ன குழந்தை பார்த்து சிரிக்கிறான். கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நல்ல சமர்த்தாளாக இருப்பா. எத்தனை பேர் சாப்பிட வந்தாலும் தொடங்கி வாங்க, நான் பண்ணுறேன், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னா சமர்த்தாளாக இருப்பார்களே. அவர்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் சமாளிப்பா. சிரிச்சு முகத்தோடைய அந்த மாதிரி சிரிச்சுருந்தே குழந்தை இருக்கிறான். அவன் எப்படா இருக்கான்னு ஒத்தனை பலவிதமாக காட்சி கொடுக்குறாங்க. மல்லானாமசனிஹி. அவள் முஸ்லீம் சாணம் பார்த்தான். நான் எத்தனையோ பேர்கிட்ட யுத்தம் பண்ணிருக்கோம். இவன் தள்ள விட இடி மோல் இருக்கானுங்க இந்த குழந்தை. அவன் குழந்தை இல்லை, இடி தான். என் தள்ள விட போயிட்டு இடி, நான் தொலைஞ்சேன். அப்படிதான் என் தொலைக்குதான் ஏற்பட்டு இடின்னு நினைக்கிறேன். மல்லானாமசனிஹி. மனுஷால என்ன பண்ற, நம்ம போல அவன் மனிதன். திருநாம் நரவரஹா. சாதாரண மனுஷாலும் ஒரு மனுஷன் நினைக்கிறார். அதே ஸ்திரீ இருக்காளோ, ஸ்ரீநாம் ஸ்மரோ மூர்த்திமான். மன்மதன் அன்னைக்கு பரமசிவன் மன்மதனுடைய உடலை எரிச்சுட்டானே. மறுபடியும் அவன் சரீரத்தை பெற்று வந்திருக்கான். அதில் மன்மதனுக்கு அனங்கன்னு பேர் சரீரம் கிடையாது. அந்த மன்மதனே சரீரம் எடுத்து வந்திருக்கானோ அவளுடைய மனோபம். ஸ்ரீநாம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபானாம் ஸ்வஜனஹா. மற்ற கோபுரெல்லாம் அப்படி நம்ம யசோதையுடைய பிள்ளை வந்திருக்கான் பார்த்தியா, நந்தகோபுடைய பிள்ளை வந்திருக்கா பார்த்தியா. நந்தகோபுடைய பிள்ளை தங்களை சேர்ந்த பிள்ளைன்னு அப்படி நினைக்கிறார். அசதாம் ஸ்ருதி புஜாம் சாஸ்தா. சாஸ்தாவுக்காக நீங்கள் அங்கே போக வேண்டாம், நமக்கும் சாஸ்தா உண்டு. ஐயனார் அணி அரங்கனர், நமக்கும் ஒரு ஐயனார் உண்டு. அங்கே போக வேண்டாம், அதெல்லாம் கஷ்டப்பட்டு போக வேண்டாம். இங்கே சேகரில் போனால் அப்படி அசதாம் ஸ்ருதி புஜாம் சாஸ்தா. அசத்துக்கெல்லாம் ராஜாக்கெல்லாம் கட்டுப்பாடு பண்ணுவோம், நியமனம் பண்ணுறோன்னு. அவள்லாம் என்ன பண்ணுறா, நம்ம ஒழிக்குதான் வந்திருக்கான், நம்ம சிக்ஷிதா வந்திருக்கான்னு ஒரு சாஸ்தாவாக நினைச்சான். அசதாம் ஸ்ருதி புஜாம் சாஸ்தா. ஸோ பித்ரோஹோ சிசு. நந்தகோபன் யசோதே அவள்லாம் வந்திருக்கா. அந்தந்த பக்கம் வசுதேவன் தேவிக்கு அவள்லாம் வந்திருக்கா. அவள் 2 பேர் நம்ம குழந்தைன்னு நினைக்கிறான். ஸோ பித்ரோஹோ சிசு மிருத்யுர் போஜபதே. கம்சன் நினைக்கிறான், ஓஹோ நம்ம ஒழிக்கிறது யமன் வந்துட்டான்னு அவனுக்கு யமனாகவே பயம். அந்த மாதிரி சிங்காரசம், பீபத்சாரசம், பயம் என்ற ரசங்கள் எல்லாம் தோற்றியது. மிருத்யோர் போஜபதே விராட் அவிதுஷாம். சாதாரண மனுஷா ஏதோ ஒரு பெரியவன் வந்திருக்கான்னு விராட் புருஷான்னு நினைச்சாங்க. தத்துவம் பரம் யோகினாம். யோகிகளா இருப்பா. நாம் எந்த பரத்தத்துவ மனசில் தியானம் பண்றோமோ அந்த பரத்தத்துவம் வந்துருக்கு அவள் நினைக்கிறார். அதில் ஒரே வஸ்து எத்தனை பேருக்கு எத்தனை விதமாக தோன்றது பாருங்க அவருடைய மனோபாவத்தை குறித்து. தத்துவம் பரம் யோகினாம் விஷ்ணீனாம் பரதேவதே விதிதா. இந்த விஷ்ணிகள்னு வம்சத்தை அவர் சாட்சாத் பரதேவத்தையே வந்திருக்குன்னு. இப்படி ரங்கங்கதா சாகிரஜா. இப்படி இந்த கோதாவில் வந்து இறங்கினோடனே அவன் 7 வயசு குழந்தைய இப்படி எல்லாம் நினைக்கிறார். உடனே பார்த்தான் மல்லரை மாட்டிய அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டான் பரமாத்மா. கம்சனை முதல்ல வதம் பண்ணான். மல்லர்கள் முதல்ல அவன், அதுக்கப்புறம் இந்த முஷ்டிகன் சாணூரன் அவனை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் வதம் பண்ணான். அப்படி மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நான் சேவித்தான். அவங்ககிட்ட நாம் பரட்டு போகணும். நாம் போனால் சந்தோஷப்படுறோம், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால்
ஆ ஆ என்று ஆராய்ந்தருளேலோ எம்பாவாய். நமக்கு வேண்டியதான பறை நாட்டாருக்காக நாம் பறை வாங்கணும்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அதை அவன் கட்டாயம் கொடுப்பான். அந்த மாதிரியாக சென்று நாம் சேவித்தால் அந்த பகவான் கிட்ட போய் நம்ம குறைய சொல்ல வேண்டாம், எனக்கு அது கூட கேட்க வேண்டாம், சேவிச்சாலே போதும். சென்று நாம் யாச்சித்தால் இல்லை, சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்தருளேலோ எம்பாவா. இதான் உத்தம புருஷ லட்சணம். பெருமாள் பிள்ளை போய் அவன் கை கூப்பிட்டு நின்றாலே போதும், நம்ம ஆக்கிச்சிருந்த அவன் புரிஞ்சுப்பான். நம்ம சேத்தனா இருக்கிறதுனால நிரபேட்ச ரக்ஷகோபாவான்னு பிரார்த்திக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை பண்ணா போதும், எனக்கு காப்பாத்துன்னு சொன்னா போதும். அது வேணும் இது வேணும் சொல்லுங்க. சென்று நாம் சேவித்தால் உடனே இவளை சேவிக்கும்போதே அவசியம் பார்த்தியா, இவளுக்கு என்ன குறைய நாமே போய் அவளை குறைய தீர்க்காது போயிட்டுமேனு பெருமாள் அப்படிலாம் வருத்தப்படும். அப்படிப்பட்ட பெருமாள் நமக்கு கிடைச்சிருக்காரு. நமக்கு ஏற்பட்டிருக்க எம்பெருமான் யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. இத்தனை அடியரானாருக்கு இறங்கும் நம் அரங்கனாய் பித்தனை பெற்று வைத்து வந்தோ பிறவிகள் விழுங்குமாறு. அத்தை கொடு, இத்தை கொடு, கள்ளு குடாயை கொடு, ஆட்டை கொடு, மாட்டை கொடு கிடைக்கிறது இல்லை. எங்கள் பெருமாள் ஒரு திருத்துறாய் கொடுத்தா போதும், அஞ்சலி பண்ணா போதும். அப்படிப்பட்ட ஒரு அஞ்சலிக்கு பவிமா இருக்கிற வஸ்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, இப்படிப்பட்ட பெருமாளை பெற்று வச்சுட்டு அந்த பெருமாளை கொடுத்தனம் பண்ணாமல் இருக்கோமே, அந்த பெருமாளை உபயோகப்படுத்திக்காம இருக்கோம், எவ்வளோ முட்டாள்தம். அப்படி சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்தருளேலோ எம்பாவாய். ஆஹான்னு வருத்தப்படணும். சென்று நாம் சேவித்தால் ரொம்ப அற்புதமான வியாக்கியம். அந்த தலையார வணங்கிவிட்டா அது பெருமாளுக்கு பெரிய ஒரு குறையா இருக்கும். சிரசா யாச்சிதஸ்தஸ்ய வச்சனம் நகிருதம் மயா. பரதன் சித்திரகூடத்துலேருந்து ஊருக்கு வான்னு ராமனை பிரார்த்திச்சான் இல்லையா, ஏ பிச்சை சஜிவேஸ்தார்த்தம் சிரசா யாச்சிதோமயான்னு. அது வாயை திறந்து கேட்டான், தன் காரியம் இல்லை, பெருமாள் வந்து பட்டாங்க. அதுக்கே பெருமாள் ரொம்ப குறைப்படுறேன். ஐயோ அவன் பார்த்தியா நான் செயல் பார்த்தியா செயல் பார்த்து. அப்போ அந்த மாதிரி நான் போய் சேவிச்சாலேயே ஒரு பெண்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு பார்த்தியா, அவள் இவ்வளோ குறை இருக்கவே நம்மகிட்ட வந்திருக்கா என்றதா சொல்லி ரொம்ப சமப்படுவன். அப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்கணும். சுவாமி தேசிகன் வைராக்கிய பஞ்சகம்னு தன்னுடைய ஸ்நேகத்துக்கு கிருதேசி, நான் ராஜா அரசாங்கத்தில் உத்தியோகம், இவர் கூட இருக்க வித்யாரண்யர் என்பவர் ஒரு ராஜகிரகத்தில் ராஜாவுடைய அரண்மனையில் வேலை பார்த்தார். அவன் இன்னொரு போஸ்ட் பாக்கி இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவா யாராவது இருந்தால் கூப்பிடுவேன், அவள் ஆர்டர் தரேன்னா. சுவாமி தேசம் உச்சவர்த்தி பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு சமம் இல்லாமல் இருக்குன்னா அவர் கிருதாசினர், நீரே அந்த உத்தியோகத்தூர் அது போகும், எனக்கு உச்சவர்த்தி இருக்குது அது போதும், நான் வரல. அந்த ராஜா கிட்ட சம்பளம் ஆகினா அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும், அவன் பண்ணுற தப்பு காரியங்கள்லாம் நான் பிரமாணம் கொடுத்து சரின்னு சொல்லணும். க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்பார கர்ப்பா நல க்ஷுப்யத் க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான் நமன்யாமே. நீ எதுவும் நிறைய சம்பளம் வாங்குறேன், நிம்மதியாக இருக்கேன், நீ வந்துன்னு கூப்பிட உண்மை நிம்மதி உடையோடு உண்மையெல்லாம் நான் தன்யாளாக நினைக்கல. நீ என்ன பண்ண போறேன், உங்கள் குறையெல்லாம் யார் போவான்னா தானா முஷ்டி முச்சே குச்சேல முனியே தத்தேஸ்ம வித்தேசுதாம் அப்படின்னா தேவம் சேவிதுமேவ நிச்சயமே யோசு தயாளு புறா தானா முஷ்டி முச்சே குச்சேல முனியே தத்தேஸ்ம வித்தேசுதாம். அங்கே சொல்ற என் குறையெல்லாம் நான் பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லு. தேவம் சேவிதுமேவ நிச்சயமே, ஏதாவது குறையிருந்தா பெருமாள் சொல்லி உட்காருவோம், அவன் மனசுல குறையிருந்தா தெரிஞ்சுடுவான், அவன் பூர்த்தி பண்ணுவான். தேவம் யாச்சிதுமேவ நிச்சயமேன்னு சொல்லல, தேவம் சேவிதுமேவ நிச்சயமே யோசோதயாளு புறா. அதே பிரகாரம் இவர் போய் சேவிச்சார். ஆனால் இவருக்கு ஒரு பைசா தெரில. முக்கூர் ரஷிக்கு ரொம்ப ருக்மணி இந்த குஜல் வைக்கும் படாத ராஜாவும் ராத்திரி ருக்மணியை ஸ்டோர் ரூமில் படுத்துக்கோன்ட்டு அந்த ருக்மிணி போட்ட படுக்கை பிரியா பரிஷ்டங்கம் என்றால் அவள் ரொம்ப நாள் ஆத்துக்காரிங்க வந்து அதுக்காக அவள் படுக்கையெல்லாம் பிரிக்காமல் இருந்து அது தூசியெல்லாம் இருந்து எல்லாத்தையும் தட்டி போட்டு ஆத்துக்கார் வந்திருக்காரு படுத்துக்கலாம் தான் தட்டி பிரியமாக போட்ட படிக்கல குச்சியாளர் படுக்க வச்சுக்கிட்டேன். இவள் தலையை செறிஞ்சிட்ட நீ ஸ்டோர் ரூமில் போட்டுக்கிட்ட அங்கே கருப்பு பூச்சியும் அது மாதிரி சரி அப்படின்னு பட்டு விட்டாங்க. கிருஷ்ணன் அவருவன் ஒரே விஜன் தமனி சந்திக்கும் உடம்பெல்லாம் ஒரே எலும்பாகவே இருக்கும். அவரை கட்டிட்டு படுத்தினான். பிரியோகி ஞானினோத்தியத்தும் அகம் சச்சமோ ஞானியோ ரொம்ப மகாப்பிரியமான கட்டினோம்னா அவர் கிழிச்சல் கொஞ்சம் சின்ன சின்ன கிழிச்சலாக இருந்து அது கட்ட வரல மாட்டி பெருசாக கிழிச்சிட்டான். இந்த கிழிச்சல் இருந்தால் அந்த தையல் துணி நூல் போட்டு தைக்கக்கூடாது. இந்த துணியில் இருக்கிற நூல் தவிர இன்னொரு நூல் இருந்தால் அந்த துணிக்கு அசுத்தி உண்டு. அது நினச்சி ஒதுக்கினா கூட சுத்தி ஆகாது. ஏன்னா அந்த நூல் விஜாத்தியும் வேறு நூலும் இல்லையோ அதனால் பெரியவாளாக இருக்கும். அப்படி கந்தலாக இருந்தால் முடிச்சு தான் போட்டு வளர்ந்து தைக்க மாட்டேன். அந்த மாதிரி சின்ன கிழிச்சல் இருந்தது. அந்த கிழிச்சலை கட்ட வரல மாட்டி பெருசாக ஆகிவிட்டான். காத்தால் எழுந்து ஊருக்கு போகிறேன்னு சொன்னான். சரி போயிட்டு வரேன்ட்டான். ஒரு 10 பைசா கொடுத்தல. இவர் எதிர்பார்ல. ஆனால் இவருக்கு என்னன்னா அந்த ஆறில் ஒரு பைத்தியம் இருக்கு. பெருமாள் கிட்ட போனால் நிறைய பணம் தருன்னு சொன்னேன். அந்த பைத்தியம் ஏமாந்து கொடுக்குறது தான் எனக்கு. ஏன்னா எனக்கு பெருமாள் ஆலிங்கனம் கிடைச்சதே அயம்னி பரமோதாபா உத்தம ஸ்லோக தர்சனம். பணம் கொடுத்தா சந்தோஷம், பணம் கொடுத்தா பெரிய சந்தோஷம். பெருமாளுடைய
ஆலிங்கனம் கிடைச்சதே கிருஷ்ண சந்தர்சனம் மக்கியம் கதம் சியாதி சிந்தைன்னு பட்டு போனான். பெருமாள் சேவை கிடைக்குமா, வார்த்தை சொல்லுவாரா, நம்ம உள்ள விடுவானா அப்படின்னு பயந்துட்டு போனார். பார்ஸ்வஸ்தாம்சயம் தெக்வான் மகாலட்சுமி விட்டு அந்த ஸ்தானத்தை எனக்கு படிக்க வச்சு அப்படிலாம் பண்ணாரே அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷம். ஆத்துக்காரி ஏமாந்து விடுவான்னு போடணும். அங்கே போனால் கடைசியில் நிறைய பணம் இருக்கு. அங்கே பார்த்தா ஒரே அவளை ஆத்துக்காரி அடையாளம் தெரியல இருக்கு. அப்படி கொடுத்தார். அதுக்கு காரணம் சொல்ற, நான் பெருமாளை கேட்கவே இல்லையே, கேட்காம பெருமாள் கொடுத்தாரு என்ன அதை பற்றி சொல்ற. ஏன் எனக்கு பணம் தரலன்னு கேட்டா, நான் பரம்பரையா ஆண்டி, திடீர்னு பணம் கொடுத்தா புத்தி மாறி போகுது, பக்தி குறைஞ்சி போகுது. நூனம் பதேதது மம துர்பகஸ்ய சஸ்வத்தரித்ரஸ்ய சமுர்த்தி ஹேது. சஸ்வத்தரித்ரன் பரம்பரையாவே ஏழை. அப்பா அம்மாலாம் பணக்காரன் இருந்தா இன்னும் ஏழையா போட்டாங்க. அப்படி பரம்பரை சஸ்வத் அடிக்கடி தரித்திரன்னா அப்பா தாத்தா கொழு தாத்தா எல்லாருமே தரித்திரன். அப்படி சஸ்வத் தரித்திரன். எனக்கு போய் இவ்வளவு செல்வம் வந்ததுன்னா மகாவிபூதே அவலோகதோ அந்யோ நைவோபபத்தியேத எதுத்தமஸ்யா. இந்த ஸ்ரீமத் பாகவதம் எதுத்தமன் இருக்கானே கிருஷ்ண பகவான், அவனுக்கு தரிசனம் பண்ணேனே, அந்த தரிசனம் பண்ணதுக்கே இவ்வளவு பலம். எது இவ்வளவு சமிருத்தி, இவ்வளவு சமிருத்தியை கொடுத்துருக்கான் பாத்தியா. நூனம் பதேதன் மம துர்பகஸ்ய சஸ்வத்தரித்ரஸ்ய சமிருத்தி ஹேது மகாவிபூதே அவலோகதோ அந்யோ நைவோபபத்தியேத எதுத்தமஸ்யான். அப்படி அந்த பகவான் தரிசனம் பண்ணதுக்கே இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு பாத்தியா. தேவம் சேவித்துமேவ நிச்சயமே. அந்த மாதிரியா அவன் தரிசனம் பண்ண துஷ்டனா இருந்தா அல்பனா இருந்தா இதுக்காக வந்துட்டோம். பாவம் சொல்றது சங்கோச்சிக்குவோம், வாயை திறந்து கேட்குறது சொல்லுவானோ தடியாட்டு கிடையாது. அதுக்கப்புறம் வேற ஆளே இல்லையா, எங்கிட்ட தான் கிடைச்சாரா, இப்படிலாம் பண்ணிட்டு கிடைச்சாரு, ஒரு பைசா கூட கொடுக்காது. அவனை பார்த்து இளம் என்று எவ்வளவு உரையாமல் திருக்குறள் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்றதுக்குள்ளேயே அவன் வந்த துக்கத்தை பார்த்தோன்னே கொடுத்துடணும், முடிஞ்சது. திரும்ப சார், இல்லை என்று இருந்தவருக்கு இல்லையே என்ற நெடுஞ்சொலால் மறுத்த நீசன் இவன் பாவம் பக்கப்பட்டு வயிற்றுக்கு சோறு இல்லை அப்படின்றான். ஒரு பைசா கூட கிடையாதுரா, இல்லையே இவன் இல்லைன்னு சொல்றான். இல்லை என்று இருந்தவருக்கு இல்லையே, ஏன்னா இவன் வார்த்தை சொல்லி சக்தி கிடையாது, பக்கம் வேறு யாச்சிருக்கு. சோறு 4 நாள் சாப்பிட்டு சப்தமே இல்லை. அவன் தின்னுட்டு நான் திமிழ் பிடிச்சிருக்கான், யாரும் உள்ள வீட்டுக்குள்ள இருக்கு. அவன் இல்லையே அப்படியே ஆத்து முழுக்க எதிர் இது கேட்டா அப்படியே நடுவு. ஒரு இடியை கேட்டா சர்ப்பம் எப்படி நடக்கும் அந்த மாதிரி மறுக்கிற அவனை வார்த்தை கேட்டு நடுவு இப்படி இருப்பா அல்பன். பெருமாள் அப்படி இல்லை. அவன் எப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனா நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டானா, சௌக்கியமா இருந்தா ஏன் டாக்டர்கிட்ட வரா, ஏன் டாக்டர் பேசிட்டு போய் சௌக்கியமா இருக்கேன், நான் சௌக்கியமா இருந்தா ஏன் சார் உங்ககிட்ட வரேன். வக்கீல்கிட்ட போய் போச்சு ஏன்னா ஆத்துல வந்து சண்டை கூச்சலாம் தான் ஏன் இங்கே வரான். அந்த மாதிரி ஒன்று வரும் இல்லையா. அந்த மாதிரியா பெருமாள் கிட்ட வரவெல்லாம் ஏதோ ஒரு குறையே இல்லைன்னா கூட மோட்சத்துக்காக, இல்லைன்னா பெருமாள் கைக்கு ஒன்று தான் போகணும். அந்த மாதிரியாக இந்த இல்லையே அப்படிதான் சொல்லுவார். அந்த சேவிச்சு உடனே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி சாய்கிறார். அந்த மாதிரிதான் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் யாச்சித்தால் ஆ என்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய். ஆஹான்னு பார்த்து ரொம்ப ராவணனுக்கு லங்கேஸ்வரி வந்தது. அந்த லங்கேஸ்வரி அடுத்தாப்புல யாருக்கு வந்தது, விபீஷனுக்கு வந்தது. அந்த லங்கேஸ்வரத்தை பெறுவதற்கு ராவணன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், விபீஷன் என்ன கஷ்டப்பட்டான், நல்ல யோஜனை. அந்த ராவணனுக்கு லங்கேஸ்வரி மறுத்து பரமசிவனை சந்தோஷப்படுத்தி அவனை பற்றி அவன் திருப்தியோட ஹோமங்கள்லாம் பண்ணான். தன் தலையை அழுத்தி போட்டு ஹோமம் பண்ணான் இல்லையா. அதுக்கப்புறம் அவன் சந்தோஷப்பட்டு இந்த லங்கா ராஜ்யத்தில் கொடுத்தான். யா விபூதி தசகிரேவே சிரச்சேதேன சங்கராது தர்சனாதேவராமஸ்ய சா விபூதி விபீஷணே. ராமனை சேவிச்சான், ராஜானந்த்வான் கரிஷ்யாமி அப்படின்னா மத்திய வானர முக்கியானம் வானவர்கள் மத்தியில ராஜானந்த்வான் கரிஷ்யாமி உடனே பெருமாள் சாட்சி பார்த்த உடனே. ஏன் யா விபூதி தசகிரேவே சிரச்சேதேன சங்கராது. சிரச்சே தன் தலையை வெட்டி போட்டு ஹோமம் பண்ணி அந்த பரமேஸ்வரன் ராஜ்யத்தை பெற்றான். அது விபீஷணர் தேவதாந்தரங்கள்கிட்ட போய் பொறுத்துவானா எத்தனையோ கஷ்டம், தலையை வெட்டி போடுறாப்புல எத்தனையோ கஷ்டப்பட்டாதான் அதுவும் அல்பமான வசதி தான் கிடைக்கும். இந்த பெருமாள் கிட்ட போய் கை ஊப்பிட்டு இருந்தா சுபானி புஷ்ணாதி நஜானு ஹீயதே சர்வபாபத்தி போகும். அதே முஷ்ணாத்தி அசுபானி சுபானி அசுபானி முஷ்ணாதி சுபானி புஷ்ணாதி. இந்த முஷ்ணாத்தி புஷ்ணாத்தி அந்த கிரியாபத்தை பாருங்க. அசுபானி முஷ்ணாத்தி பாப்பம்லாம் திருடிடும். திருடுறதுன்னா ஏண்டா திருடுறதுன்னா இவனா கேட்டா தரமாட்டான். இந்த பாப்பத்தெல்லாம் நீ நிறைய சேர்த்து கொடுனா கேட்டான். எத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருக்கேடா, இந்த சேர்த்து வச்ச பாப்பத்தெல்லாம் கொடுப்பேதான் இவன் தரமாட்டான். அதுக்காக இவனுக்கு தெரியாத திருடிட்டு போறான் இல்லையா. இந்த பாப்பத்தை எத்தனை கோட்டிக்கணக்காரன்னு சேர்த்து வச்சுக்காங்க, அதுக்காக திருடிட்டு போறான்னு வைக்கணும். அது அசுபானி முஷ்ணாதி சுபானி புஷ்ணாதி.
அந்த மாதிரி சென்று நாம் சேவித்தால் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். சென்று நாம் சேவித்தால் என்று ஆராய்ந்தருளேலோ எம்பாவாய். ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ற. கிருபையா பரிபாலேது என்று உகவாதார் பெறுவது உகந்தார்க்கு கிடையாதோ. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று ஆராய்ந்தருளேலோ எம்பாவாய். ஒரு காக்காசுரன் பெருமாள் கிட்ட அபச்சாரம் பண்ணல, காட்டிக்கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கான். அந்த காக்காசுரனை போல பாப்பம் பண்ணா லோகத்தில் யாருமே இல்லை. அதை பற்றி தனியாக ஒரு கதை சொன்னோம். அப்படி அப்படிப்பட்ட காக்காசுரன் காலில் வந்து விழுந்தான். உடனே பெருமாள் என்ன பண்ணார், யாரா வந்து தான் காலில் வந்துடு. கிருபையா பரிபாலேது, இது உகவாதார் பெற்ற பேரு. இந்த மகா பாப்பியா இருக்கிற காக்காசுரனுக்கு அந்த மாதிரியா பெருமாள் ஹாஹான்னு கிருப்பை பண்ணாரே, அது உகந்த அவனுக்கு பிடித்த எங்களுக்கு பெரிய கிடையாத. கிருபையா பரிபாலித்து என்று உகவாதார் பெறுவது உகந்தாருக்கு கிடையாதோ. முறைகள் நாம் சென்று சேவித்தால் வந்தேரியான பிரணயத்துவம் என்றோ போகாவது. அவன் ஆர்த்தர் பக்கல் பண்ணும் கிருப்பையும் போகுமோ. நாம் போய் பெருமாள் சேவிச்சா கொஞ்சம் கோபம் நம்மகிட்ட பிரீத்தி போனாலும் போயிடும். ஆனாலும் அவனுக்கு இருக்க முடியாத அந்த கிருப்பை இருக்கோ இல்லையோ, அது பிரணயின்னா ரொம்ப வேண்டியவன். தப்பு பண்ணிட்டு போய் சேவிச்சா கோபம் தான் வரும், அந்த ஸ்நேகம் போயிடலாம். ஆனாலும் அந்த கிருபை போகாது, அது சுவாபாவிகம் இல்லையா, அது இருக்கத்தானே இருக்கும். அப்படின்னு தான் இப்படிதான் வியாக்கியானம் பண்ற. என்று ஆராய்ந்தருள் ஏராளம் இறையோனும் நான்மோனும் இந்தனும் மலர் மலர்ந்து பெருமாள் திருமையில் தனக்கு இடம் கிடைக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். என் திருமையில் இடம் கிடையாது, எவனும் உழவுல கூடி இருந்துச்சு. ஏராளம் இறையோனும் திசைமோனும் ஏராளம் இறையோன்னா பரமசிவன், அவனுக்கு ஒரு பாகத்தை கொடுத்துருக்க. அந்த வீட்டில் ஒரு போஷனை கொடுத்தா அங்கே ஆணி அடிக்கிறது, இருக்கிறத பிடுங்கிறது, அந்த மாதிரி இந்த பெருமாள். இவெல்லாம் தனியாளும், இவெல்லாம் ஆளும் உடம்பன், கூறாளும் தனி உடம்பன். இவெல்லாம் தங்கள் போர்ஷனை ஆடுறாளாம், அங்கங்கே ஆணி அடிக்கிறது. எந்த ஒரு பாகத்தை கொடுத்தா அந்த திருமையில உட்காந்து அங்கே உபதிரம் பண்ணுறது. இதில் மகாலட்சுமி இடம் கொடுத்துருக்கான், பெருமாளே எனக்கு மகாலட்சுமி இடம் தான். பெருமாளுடைய சண்டை போடுற தேசிகளும் இடம் கொடுத்துருக்கான். ஏராளம் இறையோ அந்த திருமையில் எனக்கு இடம் கிடையாது. வீட்டை விட்டு பெண்டாட்டி அனுப்பிச்சுதான், சோறு கிடையாது. அந்த வீட்டு சோத்தை எத்தனையோ பேர் தின்றா, எத்தனையோ பேர் தின்ட்டு போகல. அந்த வீட்டில் எனக்கு ஒரு பிடி சோறு இல்லை பார்த்தியான்னு சொல்கிறேன் இல்லையோ, அந்த மாதிரி உங்கள் உடம்புல எத்தனையோ பேர் உட்காந்துருக்காடா, எனக்கு இடம் கிடையாதா. அந்த மாதிரி சாய்க்கிறாப்புல அந்த மாதிரி உகவாதார் கிடைக்கிறது எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லு. அப்படி தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று ஆராய்ந்தருள்வாய். முதல்லயே குச்சேல பத்திரி தங்க படுற கஷ்டத்தை பர்த்தா கிட்ட சொல்லிட்டு, இது பரிகாரமா நீ பெருமாள் கிட்ட போய் கேளுங்கோன்னு சொல்ல. தமுபீஹி மகாபாக தாஸ்தி திரவணம் பூரி சேத தேதே குடும்பினே. இவ ஆத்துக்காரும் பெண்டாட்டி இருக்காளே ஆத்துக்காரி, கல்யாணின்னு பேர் அவள். குச்சேல யார் தெரியுமோ இல்லையா, கல்யாணியின் கணவன். ஆனா அது யாருக்குமே குக்ஷாமான்னு பேர் வச்சிருக்க. அவள் கல்யாணின்னு பேரு. அவள் சொல்ற, நனு பிரம்மன் பகவதா சகா சாட்சாத் ஸ்ரீயப்பதி பிரம்மண்யஸ்ய சரண்யஸ்ய பகவான் சாத்வதா. உங்களுக்கு அப்படிப்பட்ட பேர் ஸ்நேகிதர் இருக்காரு. தமுபீஹி மகாபாக, அவர் போய் சேருவேன். தமுபீஹி மகாபாக சாதூனாஞ்ச பராயணம் தாஸ்யதி திரவிணம் பூரி சீதத்தே தே குடும்பினி. கிட்ட போனாலே போற வாய் திறந்து கழுக்க மாட்டான்னு, அதே பிரகாரம் வாய் திறந்து கழுக்காதே பெருமாள் கொடுத்தார். அப்படி அந்த சென்று நாம் சேவித்தான் என்று ஆராய்ந்தருள் ரொம்ப